அதாவது கிருஷ்ணனுடைய சேவையில் டைரெக்டாக ஈடுபடுறதுக்கெல்லாம் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய சேவையில் ஈடுபடுறது நல்லது. ஓகே, கிருஷ்ணனுடைய சேவகனுடைய செயலில் ஈடுபடு. இப்போ நாரதமுனியுடைய முந்தைய படி பார்த்தீங்கன்னா, நாரதமுனி வந்து ஒரு வேலைக்காரருடைய பையன் இல்லையா. அந்த டயத்தில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த அவங்க அம்மா வந்து ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. அது எந்த இடம்னா செயின்ட்லி பர்சன், நல்லா பக்தருடைய இடத்துல வேலை பார்ப்பாங்க. ஓகே, அதனால் அந்த பக்தர்களுக்கு நல்லா சேவை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய அனுமதியின் பேரில் இந்த நாரதமுனிவர் வந்து சின்ன பையனாக இருந்தாலும் அது முந்தின படி அவர் வந்து அவங்க அனுமதியின் பேரில் கொஞ்சம் அவங்களுடைய ரெமரன்ஸ் சாப்பிட்றாரு, மிச்சம் சாப்பிட்றாரு. அவர் சொன்ன சேவையெல்லாம் சின்ன சின்ன சேவையெல்லாம் பண்ணுவார். இந்த மாதிரி அவர் பண்ணார். அதனால அவருக்கு என்ன சான்ஸ் கிடைச்சதான், பிற்காலத்தில் அவர் நாரதமுனியாக வந்துட்டார். ஓகே, அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சது. ஓகே, அதனால ஒருத்தர் பக்தருடைய சேவையை விட ஒரு பக்தருடைய சேவனுடைய சேவையில் ஈடுபடுறது வந்து அவருடைய சேவையில் வந்து நம்ம எனர்ஜி ஈடுபடுறது ரொம்ப நல்லது. ஓகே, இது ஸ்ரீ வைஷ்ணவ ஒரு கதை உண்டு இல்லை, ஸ்ரீ வைஷ்ணவா. தேங்க்யூ. ஆமாம், இது ஒரு இது உண்டு. மாதாஜி தான் சொன்னாங்க அன்னைக்கு. நம்பியா அது திருக்கட்சி நம்பிகளா, அவர் பகவான்கிட்ட போய் நேராக சர்வீஸ் பண்ணுவார் இல்லையா, பேசுவார், பகவான்கிட்ட பேசுவார்ல, விசிறி விடுவாங்க. அவர் பகவான்கிட்ட போய் கேட்பாங்க, நான் இவர் ராமானுச்சார் கேட்க சொல்லுவாங்க. உடனே அவர் வந்து வந்துடுவார், உடனே அவர் வந்துடுவார், பகவான் வந்துடுவார். எனக்கு எப்போ அடியானுக்கு எப்போ அடிக்கணும் கேட்பேன். என்ன சொல்லுவார் அவர், நீங்கள் வந்து பக்தருக்கு சேவை பண்ணல, அதனால கரெக்ட், அதனால் உங்களுக்கு கிடைக்காதுன்றார் இல்லையா. உடனே அவர் மாறுடம் போட்டு பக்தருக்கு சேவை பண்ணுவார். நேரில் போனால் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு மாறு வயசுல போய். கரெக்ட் கரெக்ட். சரி, இந்த மாதிரி தன்னுடைய எனர்ஜியை வந்து சேவையில் ஈடுபடுத்தும். அதுக்கு சேவையில் ஈடுபடுத்தா என்ன பண்ண, ஒருத்தர் வந்து நிச்சயமா பக்தராக இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லையா. பக்தர் இல்லையா பண்ண முடியாது. இப்போ ஒரு கிளியை எடுத்து நம்ம நடுவீட்டில் வச்சோம்னா அந்த கிளிகிட்ட ஹரிகிருஷ்ணா சொல்ல என்ன சொல்லும், ஹரிகிருஷ்ணா சொல்லுமா இல்லையா. உடனே அந்த கிளியை வந்து கிருஷ்ணா அடிபட்டியும் சொல்ல முடியுமா, முடியாது இல்லையா. ஏன் கிளியை கிருஷ்ணா அடிபட்டியும் சொல்ல முடியாது, கிளி என்ன சொல்லும், நம்ம என்ன சொன்னோமோ அதை ரிப்பீட் பண்ணோம், அவ்வளவுதான். அது கிளியோட ஜாப். ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. அது அவரு கம்சாவோட வீட்டுல இருந்தா என்ன சொல்லுவோம், அது கம்சா என்ன சொல்றோம் அதை சொல்லும், கம்சன் வாழ்க வாழ்கன்னு சொல்லும். கரெக்டா இல்லையா. இது கிளியோட ஜாப். நம்ம வந்து பக்தர்னா எப்படின்னா, எந்த ஒரு நிலைமையிலையும் கிருஷ்ணர் தான் பகவான் நினைச்சுக்கிறதா பக்தர். ஓகே, அவர் தான் பக்தர். இல்லைன்னா அந்த கிளிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், கரெக்டா. அந்த கிளி வந்து உடனே ஒரு அறியாமையில் தான் நினைப்பாரு, இந்த கிளி வந்து பக்தர் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. ஆச்சாரிய மேல ஆழமான நம்பிக்கை வராம ஒருத்தரால் என்ன பண்ண முடியாது, பக்தராக மாற முடியாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஓஹே வைஷ்ணவ தாக்கூர் பாடணும் இல்லையா. ஓஹே வைஷ்ணவ தாக்கூரா தோயார சாஹாரா ஏதாசே கருணா கோரி, அவருடைய யாசிக்கிறோம் இல்லையா. உங்களுக்கு கருணை கூட யாசிக்கிறோம். ஏன் யாசிக்கிறோம், ஏன்னா அவர் ஒரு பக்தர். ஓகே, அவர் கிளி மாதிரி கிடையாது. கிளி என்ன பண்ணுவோம், வடல நின்று அது அப்படியே ஹரிகிருஷ்ணா சொல்லலாம். அப்புறம் அங்கே போனேன் அது என்ன பாஷையோ அந்த பாஷையை பேசும். டெத்து வந்து என்ன பண்ணுவோம், கீச் கீச்சுன்னு கத்தி செத்துரும். கரெக்டா இல்லையா. அதனால நம்ம கிளி மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து உண்மையான பக்தராகனா ஒரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறதுக்கு நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம இங்கே வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை முழு இது வந்து பக்தி வந்து 24 hours. இட்ஸ் நாட் 1 hour 2 hour ஜாப் கிடையாது. 24 மணி நேரம் என்ன பண்ணுறோங்கிறத என்ன பண்ணுறோம், நம்ம கண்காணிக்கணும். அதுதான் பக்தி இல்லையா. நான் கொஞ்ச நேரம் இப்படி இருப்பேன், கொஞ்ச நேரம் அப்படி இருப்பேன், கொஞ்ச நேரம் வேற மாதிரி இருப்பேன், அது பக்தி கிடையாது. அந்த ஸ்டெப்பை எடுத்துட்டு வச்சோம்னா அந்த ஸ்டெப்பில் போயிட்டே இருக்கும். ஓகே, 24 hours நம்மளுடைய செயலில் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ நம்ம கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அட்டவணை போடும். இதை வந்து நம்ம இந்த அவரை கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லை என்ன பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தோம்னா 99% பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருப்திக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வேலையை அந்த நேரத்தை வந்து நம்மளுடைய தேவைக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய தேவை என்ன தேவை, நம்மளுடைய சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், புலன் திருப்திக்காக. புலன் திருப்தினா என்னென்ன புலன் திருப்தி சொல்லுங்க. புலன் திருப்தி சொன்னோம் இல்லையா, அது என்னென்ன புலன் திருப்தி, 5 சென்சஸ். கரெக்டா. என்னென்ன சென்சஸ்லாம் இருக்கு நமக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்கணும், டிவி பார்த்தா நல்லா இருக்கும், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஏதாவது டிவி ஏதாவது இல்லை யூடியூப் அது மாதிரி. கரெக்டா, கண்ணுக்கு. அப்புறம் வேற என்ன புலன் திருப்தி இருக்கு, காதுக்கு கேட்கறது, மியூசிக் கேட்கறது. அப்புறம் வாய் இருக்கா, சுவையா சாப்பிடுறது. அப்புறம் எதையாவது பேசுறது,
தேவையில்லாத கரெக்டா இல்லையா? அடுத்தவங்கள வேணேன்னு கொக்கி போட்டு அடி ஒரு மாதிரி டாமினேட் பண்ணி, இதெல்லாம் மாயோடைய வேச்சை இல்லையா? இந்த மாதிரி யோசிக்கணும். உடனே இப்போ புலன் திருப்தினா உடனே மாத்திரம் நினைக்கக்கூடாது. இது எல்லாமே புலன் திருப்தி தான். ஓகே, இது கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்டவணை போட்டிங்கன்னா நம்மளுடைய டேல வந்து 99% புலன் திருப்தி தான் நம்ம இருக்கும். என்னுடைய புலன் என்னாச்சு, என்னுடைய புலன் எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு என்ன ஆச்சு. அது இந்த புலன்லேயே அதிகமான புலன் எது? மனம், புத்தி, அகங்காரம். கரெக்டா இல்லையா? அகங்காரம், அகங்காரம் டாப் மோஸ்ட். என்னுடைய இதுக்கு என்ன உரிமை என்ன இருக்கு, நான் வந்ததுக்கு என்ன மரியாதை இல்லையா? அகங்காரம், மனம், புத்தி, அகங்காரம், அந்த 3 இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நம்ம அட்டவணை போட்டோம்னா நமக்கு கிருஷ்ணருக்கு ஒதுக்க வேண்டிய நேரம் வந்து 0வா இருக்கும். ஓகே, அப்புறம் எப்படி நம்ம பக்தர் ஆக முடியும்? கரெக்டா? அதனால ஒரு பெரிய ஆச்சாரியன் பார்த்தீங்கன்னா இந்த ராமானுஜாச்சாரியார், பிரபுபாதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒன்லி கிருஷ்ணன் தான் இருந்தான். ஓகே, நம்மளுடைய வாழ்க்கையில கிருஷ்ணரே கிடையாது. புலன்கள்லாம் ஃபர்ஸ்ட் நான், எனது பையங்க, எங்க பொண்ணுங்க, அவ்வளோதான். முடிஞ்சா கரெக்டா இல்லையா? ரொம்ப சுருக்கம் ஆயிடுச்சு. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த லெவல் கூட கிடையாது. ஒன்லி நான், எனது, என்னுடையது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால இதில் வந்து பக்தி அப்படின்றது வார்த்தை இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, பக்தினா என்னன்னு கேட்குறாங்க எல்லாரும். அது என்ன கிலோ அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டா இல்லையா? அப்படி ஆயிடுச்சு. அந்த பக்தியை பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பக்கத்தில் ஃபர்ஸ்ட் வந்து பகவத்கீதையில வந்து ஆன்மா அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறார். நான் இந்த உடல் இல்லை, ஆன்மா, அதில் ஆரம்பிக்கிறார் இல்லையா? ஆன்மா அப்படின்னு ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த ஆன்மா வந்து மகாவுடைய பகுதி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாரு சார். அமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாத்தனஹ மனசஸ்தானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. என்னுடைய என்னுடைய பிரிக்க முடியாத அங்கங்கள் வந்து இந்த ஆன்மாக்கள். ஓகே, அவங்க வந்து இந்த பௌதிக லோகத்துக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. ஓகே, அந்த பக்தியை பண்ணாங்கன்னா இதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, இதுதான் வந்து பக்தி பண்ணுறதுடைய நோக்கம். ஓகே, இந்த பௌதிக ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் வெளியே இருந்தோம். ஒரு பழமொழி உண்டுல, சர்வைவல் வித் த ஃபிட்டஸ்ட் தான். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யார் ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்க தான், உங்களுக்கு புரிஞ்சுதா? யார் நல்லா ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்க தான் சர்வே பண்ணுவாங்க, அவங்க தான் பிழைக்க முடியும். பணக்காரனாக இருக்கா பிழைச்சிடும், பொலிட்டிஷியன் பிழைச்சிடும் இல்லை, சர்வைவல் ஃபிட்டஸ்ட். ஆனால் யாருமே ஃபிட் கிடையாது பிரபர், எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. ஓகே, நோ ஒன் இஸ் ஃபிட், நோ ஒன் கேன் சர்வை. புரியுதா? லாஜிக் புரியுதா? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல ஜீவசி ஜீவனம், ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு உணவாகுது இல்லையா? இதில் யாருமே ஃபிட் கிடையாது. இப்போ ஒருத்தர் ஃபிட்டாக இருக்கான்னு வச்சுப்பேன், அவர் எப்பயுமே ஃபிட்டாக இருக்க முடியுமா? யூகே யுனைடெட் கிங்டம் ஃபிட்டாக இருந்ததா இல்லையா? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனே மறையாது. இந்த இடத்துலேருந்து அந்த இடம் வரையும், ஜப்பான்லேருந்து இந்த சைடு வரையும் சூரியனே அவன் பேரரசில் மறையாதான். ஜப்பானில் முடிச்சுட்டு இருக்கு சூரியன். அப்புறம் இந்த சைடு யூகே வரைக்கும் தான் ஜப்பானில் இருக்காது. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய கண்ட்ரி அது. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ரொம்ப சின்ன கண்ட்ரி ஆயிடுச்சு. ட்ரம்ப் கேலி பண்ணுறாரா இல்லையா? நேட்டோ இஸ் பேப்பர் டைகர் அப்படின்றால. அதனால இப்போ வந்து நாட் ஃபிட்டஸ்ட். கரெக்டா? அமெரிக்கா 200 வருஷத்துக்கு முன்னால் ஃபிட்டஸ்டா இல்லையா? 2 வருஷத்துக்கு முன்னால, இப்போ கிடையாது. இப்போ ஃபிட்டஸ்ட், இப்போ நல்லா ஃபிட்டு. 200 வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்கா எப்படி இருந்தது? செபீந்தியர்கள் இருந்தாங்கல்ல, ஒன்றுமே கிடையாது. அதை போய் இவங்க பிடிச்சி டெவலப் பண்ணாங்க கண்ட்ரி இல்லையா? அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்காது. ஓகே, அதனால் நோ ஒன் இஸ் ஃபிட். ஓகே, நோ ஒன் கேன் சர்வை. அதான் புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னே நின்றுட்டே இருக்க முடியாது. நம்ம கொஞ்சம் பின்னால் போகணும், பின்னால் போக வேண்டி வரும். ஓகே, அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வாழ்க்கையை வந்து நமக்கு நிறைய படிப்பனைகளை சொல்லித்தரும். அதனால் பக்தனாக மாறிட்டேன்னா உனக்கு ஈஸி வாழ்க்கை. பக்தனாக மாறலைன்னா ரொம்ப கஷ்டப்படணும். அதில் பார்த்தீங்கன்னா அனன்யா சிந்தையந்தமாம் ஏஜனா பரியபாசுதே தேசாம் நித்திய விக்தானம் யோகக்ஷேமஹாமியம். நான் வந்து உன்னுடைய யோகத்தையும் சேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு கிருஷ்ணா சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? அனன்யா சிந்தையந்தோமா, என்னை எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கவருக்கு நான் யோக சேமத்தை பார்த்துக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எப்பயும் நினச்சிட்டே இருக்கோமா கிருஷ்ணரை? நமக்கு அந்த ஞாபகமே கிடையாது. நம்ம வேற வேற தாட் நிறைய இருக்கிறதா இல்லையா? நம்ம எப்படி இருப்போம், நமக்கு என்ன கிடைக்குது, நம்மளை யார் மதிக்கிறாங்க, நம்ம எங்கே போகலாம், இதுலேயே தான் நம்ம இருக்கோம். கரெக்டாக இல்லையா? அதனால் நம்ம கிருஷ்ணரை பற்றி நிறையவே இல்லை. அப்புறம் எப்படி நமக்கு யோகக்ஷேமம் பார்ப்பாரு அவர்?
ஏதாமாம் பிரபத்தந்தே தாம் சேவஜாம் மமர்த்தமானுவர்த்தந்தே மனுஷியா பார்த்த சர்வசா. எவ்வளோக்கெல்லாம் நம்ம சரணாகதி அடையணுமோ அவ்வளோக்கெல்லாம் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அவர் ரெசிப்ரோகேட் பண்றாரு, அவர் திருப்பி செலுத்துறாரு. ஓகே, நமக்கு சுத்தமா சரணாகதியே கிருஷ்ணர்கிட்ட இல்லாம பக்தியை நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? கரெக்டா இல்லையா? ராமானுஜர் எவ்வளவு பக்தியா இருந்தாரு, அவருக்கு அவ்வளோ பக்தி பாருங்க, அவர் குரு மேல அவ்வளோ பக்தி. அவருடைய அந்த குரு வந்து அந்த சூதரன் இருப்பார்ல, அவர் பேர் என்ன, வந்து வீட்டில் சாப்பிடுவார்ல, வந்து காஞ்சிபூர்ணாவா திருக்கட்சி, வீட்டில் வந்து சாப்பிட திருக்கட்சி நம்பியா? ஓகே ஓகே, திருக்கட்சி நம்பி. சரி சரி, தேங்க்யூ மாதாஜி. அவர் தான் காஞ்சிபூர்ணா. அவர் வந்து வீட்டில் வந்து சாப்பிட கூப்பிடுவார். கரெக்டா? வரவே மாட்டேன்னுவார். கரெக்டா? அவர் வரவே மாட்டேன்னா அவரை நண்படியா கஷ்டாயம் வர சொல்லி அவர் என்ன பண்ணுவார்னா, ராமானுஜாரி எப்போ வீட்டில் இல்லையோ அந்த சைடுக்கு வருவார். வந்தோன்னா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆச்சாரம் பார்ப்பாங்க. அந்த அம்மா எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருப்பாருங்க. வைஷ்ணவ பேர் என்ன, தஞ்சாமா. கரெக்ட் கரெக்ட், அந்த சீரியலில் போடுவாங்க தஞ்சாமா. கரெக்ட் கரெக்ட், அந்த சீரியல்லாம் நான் ஒத்துக்கிறது தஞ்சாமா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வரவேற்று வர வைக்கவே அவங்களுக்கு தோணாது. ஓகே, சும்மா இதை வந்துட்டாரேன்னு சொல்லி உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அந்த இடத்த சுத்தமாக என்ன பண்ணிடுவாங்க, கழுவிடுவாங்க. அந்த இலையும் தூக்கி போட்டுருவாங்க. ராமானுஜர் இவர் வந்திருக்காரு தெரிஞ்சு ஓடி வருவார். நம்ம இதுல வீட்டில் போட்டுக்கோங்க, நீங்க பேசினாலும் கேட்குவீங்க. அவர் ஓடி வந்து வந்தாரா, குரு மகாராஜ் வந்தாரான்னு கேட்பாரு. அவர் யார் வந்தார், ஒருத்தர் வந்தார், சூத்ரா வந்தார் அப்படின்னு வரும். ஓகே, பயங்கர கோவம் வரும் அவர் ராமானுஜர். ஓகே, அவருடைய இலைகள்லாம் எங்கன்னா எல்லாத்தையும் குப்பையில் போட்டாங்க மாதாஜி. அவங்களுக்கு சுத்தம் வைஷ்ணவ பற்றி ஒன்றுமே தெரியவே இல்லை. இவ்வளோ ஒரு மூடனாக இருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு வருத்தம். இவங்க எப்படி தான் நம்ம பக்தியை ஃபாலோ பண்ணுறது. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த ராமானுஜர் வைஃப் வந்து இந்த மாதிரி நிறைய தவறு பண்ணோன்னா அவங்க ஒரு வட்டம் இவரே கடிதம் போடுவார். கேட்டா கடிதம் போட்டு உங்கள் அம்மா அப்பா வர சொல்கிறாங்கிற மாதிரி கடிதம் போடுவார். இந்த அம்மா ஆரம்பிச்சுட்டு இந்த அம்மா ஏதோ சொல்லிடுவாங்க இடையில, நீங்கள் கல்யாணம் சொல்லி வர சொல்லுவாங்க. இங்க வராம இருக்கிறது சன்னியாசம் எடுத்துக்கலாம்மா. ஆமா, வரேன்னு சொல்லுவாரு. சொன்ன பேருக்கு கோவம் வந்துடும், போக மாட்டாங்க. அதுக்குள்ள கோவத்துல சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க சன்னியாசம் எடுத்துலாம், நீங்க எதுக்காக நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சன்னியாசம் எடுக்கிறது வந்து மனைவியோட அனுமதி தான் எடுக்கக்கூடாது. மனைவி திட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா நீங்க பாருங்க, அந்த சீரியலையோ அதை படிச்சு பாருங்க. ஒரு இடத்துல மனைவி திட்டுவாங்க ராமானுஜாரியா, நீ வந்து சன்னியாசம் எடுத்துக்கலாம், நீ எதுக்கு நீ வீட்டில் இருக்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீ வந்து கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்ற, என் தம்பி கல்யாணம் அது கூட வரமாட்டேன்றீங்க, அப்போ நீங்க சன்னியாசம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவர் ஓகே அனுமதி கொடுத்தாங்க, அப்படியே சன்னியாசம் எடுத்துறாரு. அவ்வளோதான். ஓகே, எல்லாம் இந்த மாதிரி மனைவிட வாழ வேண்டான்ட்டு. ஏன்னா எந்த ஒரு வீட்டில் வந்து அம்மா இல்லையோ, எந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி மனைவி வந்து ஒத்துழைக்காமல் இருக்காங்களோ அது காடுன்றார் சாணிக்க பண்டி. ஓகே, காடு அப்படின்றார், அதுக்கு காட்டுக்கு போயிடலான்றார், காட்டோட மோசம்ன்றார். ஓகே, அதனால வந்து எப்பயுமே கிருஷ்ண உணர்வு இயக்கணும். எப்படின்னா கணவன் கிருஷ்ணன் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும், மனைவி அவங்களுக்கு அவர் கணவன் சொல்ல தட்டாமல். இதுல பெற்றோர்களே தப்பா சொல்லிவிடுறாங்க. எப்படி தப்பா சொல்லிவிடுறாங்க, கணவனுக்கு ரொம்ப பணிஞ்சு போகாத, கொஞ்சம் உங்கால் இல்லை. கரெக்டா தப்பா? அது எவ்வளவு தப்பு பாருங்க. உன் கை ஓங்கி இருக்கணும், தவறான செயல். அடங்கி போகாத. கணவன் நல்லா கிருஷ்ணகாந்தி இருக்கணும், மனைவி வந்து அடிமையா இருக்கணும். இதுதான் கரெக்டான செயல். ஓகே, இந்த மாதிரி இல்லாம பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, அது ஊட்டி விஷத்தை ஊட்டி வளர்க்குறது சின்ன வயசுலேயே. ஓகே, கணவன் அப்படி இருக்கானா, நீ தான் ஷூனை எடுத்து வைக்காது, அப்படியே விட்டுடு, அவனை அப்படியே தள்ளி விட்டுரு. கரெக்டான பழக்கமா இல்லையா? தவறானது. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ இண்டிபெண்டன்ஸ் வந்துச்சு லேடிஸ்க்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக லேடிஸ்னா எப்படி இருக்கணும்னா, கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். அதான் லேடிஸ், அதான் மாத்தாஜிஸ். ஓகே, ஸோ ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து இந்த மாதிரி லேடிஸ் வந்து அப்படி கெடுத்துட்டாங்க, வேதிக் கல்ச்சரை வந்து கெடுத்துட்டாங்க. வேதிக் கல்ச்சரும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, மனைவி வந்து அவ்வளோ தூய்மையாக இருந்தாங்க, கணவரும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். கிருஷ்ண உணர்வில் ப்ரொடெக்ஷன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ண உணர்வில் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் கணவன் ஆக்சுவலாக, இல்லையா? ஸோ லேடிஸ் இப்போ இந்த மாடர்ன் சொசைட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, உரிமைன்னு சொல்லி ரெண்டையும் பிரிச்சுட்டான். லேடிஸுக்கே அறிவு இல்லை ஆக்சுவலாக. என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாதி ட்ரௌசரை போட்டுட்டு அந்த இது விளையாடுறான். கரெக்டாக இல்லையா? அந்த பேட்மிண்டன் ஆடுறான். இது இப்போ உரிமைன்னு சொல்கிறான். இது எவ்வளோ ஒரு அபத்தமான செயல். அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நிற்க முடியுமா லேடிஸ்? தவறு இல்லையா? இதெல்லாம் எங்கே போய் கேட்குறது? நம்ம கேட்டால் பெண்கள் விடுதலைன்னு சொல்லி, சம உரிமைன்னு சொல்லி போர் தொடுக்கிறாங்க எல்லாத்துலேயும். கரெக்ட். அப்போ குழந்தை பெற்றுக்க ஆண்கள் குழந்தை பெற்றுக்கணும்ல, லேடிஸ் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ லேடிஸ் கஷ்டப்படுறாங்கல்ல. அதனால இதை கெடுத்ததே இந்த சமுதாயம் வந்து கிருஷ்ண உணர்வு இல்லாமல் கெடுத்து போச்சு.
கிருஷ்ணாவோட இருந்து எப்படி பண்ணிப்பாங்க, கணவன் வந்து கிருஷ்ணாவோட இருக்கணும், மனைவி வந்து அவங்களுக்கு சேவை பண்ணணும். இப்படி இருந்தால் அந்த ஃபேமிலி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகிடும், அந்த ஃபேமிலி வந்து டில்ட்டு கரெக்டாக இருக்காது. ஓகே, ஸோ அதனால் நம்ம எதுக்காக பேசுகிறோன்னா, ஒரு வைஷ்ணவருக்கு அவனை சேவை பண்ணணும், குருவுக்கு சேவை பண்ணணும். ஓகே, அந்த குரு வந்து பிரபுபாதரை நம்ம மனசில் நினச்சிக்கணும். ஏன்னா இஸ்கானை தோற்றுவிச்சார் பிரபுபாத், ரைட்டா. நமக்கு வந்து இப்போ ராமானுஜாச்சாரியர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். அவர் சூத்ரன் பிராமணன் பார்த்தாரா என்ன? ராமானுஜாச்சாரியர் யாரையுமே பார்க்கல, கோயிலில் எல்லாரையுமே விட்டார்ல, யாராலும் பூஜை பண்ணலான்னு சொல்லி. இப்போ அப்படியா இருக்கு ஸ்ரீ வைஷ்ணவா? மாற்றிட்டாங்கல்ல, மாற்றக்கூடாது. இஸ்கானில் பார்த்தீங்கன்னா யாருனாலும் பூஜை பண்ணலாம், போயிட்டு மேலே போய் நின்று யாருனாலும் பூஜை பண்ணலாம். லேடிஸே பூஜை பண்ண விட்டாரு பிரபுபாதர். உடனே சொல்கிறாங்கல்ல, பிரபுபாதர் லேடிஸ் வந்து ஸ்லேவ் சொல்கிறார், அடிமை சொல்கிறார். அப்படி கிடையாது, பிரபுபாத் சொன்னார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. லேடிஸ் வந்து பூஜை பண்ணலான்ட்டார். இந்த இந்தியாவில் எங்கே லேடிஸ் பூஜை பண்ண விடுறாங்க? இங்கே கிடையவே கிடையாது. இஸ்கானில் எங்கேயும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த சமுதாயம் எதிர்ப்பாங்க லேடிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பிரபுபாதர் ஃபாரின் கண்ட்ரியில் லேடிஸ் வந்து பூஜை பண்ண விட்டார். அப்படியே இருக்கு, கரெக்டு. தீண்டாமை இருக்கு, லேடிஸ் வந்து பூஜை பண்ணக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல. இப்போ கூட லேடிஸ் இஸ்கானில் பார்த்தீங்கன்னா அந்த அலங்காரம் பண்ணுவாங்க, ஸ்கிரீனை தெரிஞ்சவங்க வெளியே உள்ளே போயிடுவாங்க, மீன்ஸ் வெளியே வந்துடுவாங்க, ஆட்டோவில் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மாதாஜிஸ் வந்து பண்ணுறாங்க. பிரபுபாதர் சம உரிமை கொடுத்துருக்காரு. உடனே என்ன பண்ணக்கூடாது, பிரபுபாதர் தட்டி மட்டம் தட்டி தான் சொல்லக்கூடாது. ஓகே, யூரோப் கண்ட்ரிஸ் பண்ணால் அமெரிக்கா இல்லை, இந்தியாவை தாண்டினாலும் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. ஓகே, இந்தியாவில் மாத்திரம் பண்ணல, ஏன்னா இந்தியாவில் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான், அதனால பண்ணல. ஓகே, அதனால பிரபுபா இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும்போது, கணவனுக்கு மனைவி இருக்கணும்னு சொல்லும்போது அது உடனே தவறு நினைக்கக்கூடாது. பிரபுபா என்ன சொல்றாரு, சாஸ்திரத்தை என்ன இருக்கோ அதை சொல்லித்தராரு. நம்ம என்ன பண்றோம், நமக்கு பிடிச்ச மாதிரி சொல்லித்தரோம். ஓகே, அது தவறு. ஓகே, ஆச்சாரிகள் சாஸ்திரத்தை இருக்கிறத மீற மாட்டாங்க. நம்ம நமக்கு இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த டயத்துல கணவன் சப்போர்ட் பண்ணல என்ன பண்றது? இப்ப கணவனுக்கு அடங்கி போகணும். கணவன் சப்போர்ட் பண்ணலன்னா புரிஞ்சது உங்களுக்கு கொஸ்டின்? கணவன் வந்து கிருஷ்ணவனில் இருக்கணும், மனைவி அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். இதுதான் கரெக்டான ஃபேமிலி. கணவன் கிருஷ்ணவனில் இல்லை, அப்போ என்ன பண்ணணும் மனைவி? ஃபுல்லாக ஒத்துழைக்க முடியாது. ஓகே, அது உண்மை, ஃபுல்லாக ஒத்துழைக்க முடியாது. குடிகாரனாக இருந்தாலுமே அவனுக்கு பண்ண அப்படிலாம் சொல்லவே இல்லை பிரபுபாதர். ஓகே, செப்பரேட் மீன்ஸ் டைவர்ஸ் கிடையாது, நம்ம ஒதுங்கிடலாம். ஒதுங்கி எனக்கு கிருஷ்ண உணர்வுக்கு தகுதியாக இல்லை, நான் கிருஷ்ண உணவு பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் கணவன் கிருஷ்ண உணவு இருக்கும்போது மனைவி டிஸ்டன்ஸ் கீப் பண்ண முடியாது. அதே மாதிரி கணவனும் ஒரு மனைவியை கைவிடக்கூடாது. இதுதான் வேத கல்ச்சர். ஓகே, இதில் அடிமைகள்ன்ற வார்த்தையே கிடையாது. 2 பேரும் ரொம்ப பிரியமாக இருந்து அந்த வாழ்க்கையை நடத்தணும், அந்யோன்யமாக இருந்து. அதுக்கப்புறம் அந்த அந்யோன்யம் போகும்போது அதான் சம உரிமை. கரெக்ட், சம உரிமை இப்போ வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம உரிமையோட அவங்க எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ், நானும் காலைல நிற்கிறேன் பாரு, நான் உன்னோட செப்பல் நான் எடுத்து வைக்கணும், ஏன் செப்பல் நீ எடுத்து வை, நீ ஒரு நாள் சம, நான் பார்த்துங்களா நீ பார்த்துங்களா, அப்படி கிடையாது. ஓகே, இது தவறா சொல்லி தராங்க பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் தன் கையில் குடுமி இருக்கணுங்க அப்படி பண்றாங்க. புரியுதா? குடுமிலாம் புரியுதுல்ல? ஆமா, இங்க வா, ரவி இங்க வா, ஆமா அந்த மாதிரி பேசுறாங்க. கரெக்ட், அடா போடான்னு சொல்லலாம். கரெக்ட் கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம. ஓகே, நம்ம கிருஷ்ணவனில் எப்படி இருக்கிறோம்னா அவங்களுக்கு சொல்லித்தரோம் சின்ன வயசுலேயே, இப்படி தான் இருக்கணும், கணவன் இப்படி தான் இருக்கணும், மனைவி இப்படி தான் இருக்கணும். மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். கணவனுடைய சொற்களை விட மனைவியுடைய சொல் கீழே தான் இருக்கும். இது வேலை கல்ச்சர். இல்லை என்னுடைய சொல் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோன்னா அது தவறு. ஓகே, ஸோ இந்த ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பிரபுபாத் தான் வந்திருக்காரு. ஆச்சாரியர் முன்னாள் ராமானுஜர் இருந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய ஆச்சாரியர் இருந்தாங்க. சிவேஷ்னாவில் கௌடியஸ் மகாராஜில் பிரபுபாத குரு மகாராஜ் அதுக்கு பிரபுபாத் தான் வந்தார். இப்போ ஃபவுண்டர் ஆச்சாரியா அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கும் குரு இருக்காங்க, ஆனால் ஆச்சாரியன் யாரையும் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஜெயபிரகாஷ் மகாராஜ் குரு மகாராஜ் இருக்காங்க, ராஜநாத் மகாராஜ் குரு மகாராஜ் இருக்காங்க, கோபாலகிருஷ்ண மகாராஜ் குரு மகாராஜ் இப்போ டிஸ்டர்பர் ஆகிட்டாங்க. இது மாதிரி நிறைய குரு மகாராஜ் இருக்காங்க. ஆனால் ஆச்சாரியன்ற பேர் யாருக்கு தான்? பிரபுபாத் மற்றவன் தான். ஃபவுண்டர் ஆச்சாரியா போட்டிருக்காங்க இல்லையா, அது அவருடைய பதவி, அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. இன்னொருத்தர் நான் ஆச்சாரியா சொல்ல முடியாது இருக்கான்ல. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம சில பாட்டுகள்லாம் பாடும்போது ஓஹே வைஷ்ணவ தாக்குரா தோயார சாஹரா ஏதாசே கருணா கோ, இதை பாடும்போது நம்ம பிரபுபாத் நினச்சிக்கலாம். உடனே தப்பா நினைக்கிறாது, ஐயோ பிரபுபாத் ரொம்ப சொல்றீங்க, நீங்க ரித்விகாட்டீங்க அப்படிலாம் நினைக்க. ஓகே, பிரபுபாத் சால்சே குரு, கரெக்டா இல்லையா? பிரபுபாத் இஸ் ப்ரீஎமினன்ட்
சிக்ஷா குரு, முதன்மையான சிக்ஷா குரு. ஆனால் அவருக்கு நிறைய மரியாதை கொடுக்கணும். நம்ம எல்லாருக்குமே பிரபுபாதுடைய ஒரு உறவுமுறை இருக்கு. ஓகே, அதனால நம்ம பிரபுபாதரை பத்தி சொன்னா ரித்விக் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ரித்விக் வந்து அவங்க ஒவ்வொரு நம்ம சொல்லணும்ல, மறதே ராபர்ட். சரி, அவங்க என்ன சொன்னா சில இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. பத்தி வேதாந்த சரஸ்வதி தாக்கூர் தான் நெக்ஸ்ட் ஆக்சுவலா அவர் தான் குரு மெயின். அதுக்கப்புறம் இவர் ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு அப்படி சொல்றாங்க இல்லையா. இது வந்து இது தவறு. ஆக்சுவலா முழுவதும் தவறு. 4 கண்டிஷன் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ஆமா, நிறைய இருக்காரு. அதான் இவங்க சொல்றது முழுவதும் தவறு. ஏன் சொல்றேன், இப்ப இவங்க குரு மகாராஜ் இருக்கார் இல்லையா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன கட்டளை கொடுத்தாருன்னா, நான் போனதுக்கு அப்புறம் நீங்க யாரும் சண்டை போடக்கூடாது. ஓகே, நீங்க யாரும் சண்டை போடக்கூடாது. மடம் என்னுடையது, இது என்னுடைய ரூமு, அவன் ரூம்னு சொல்லி பிரிக்காம இருங்கன்னு சொன்னார். இவர் முன்னாலே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. கௌடிய மடம் 64 மடம் ஏற்படுத்தினாரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். ஓகே, 64 மடத்தையும் சண்டை. பிரபுபாத் வெளில இருந்து அழுறாரு. நம்ம பிரபுபாத் இஸ்கான் பிரபுபாத். ஓகே, அவர் என்ன பண்ண, வெளில இருந்து அழுறாரு. அப்ப ராமகிருஷ்ண மடம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப தலையே தூக்க முடியல அவங்களால. ஓகே, ஏன்னா இவர் சிம்மகுரு, இவர் இருக்க வரை யாரும் ஒன்றும் அசைக்கவே முடியல. அவர் போனதுக்கு அப்புறம் சண்டை நடக்க கோர்ட் கேஸ் நடந்துச்சு. இந்த கோர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் போகுது. இந்த கோர்ட் கேஸ் அந்த ராமகிருஷ்ண மடம் நல்லா விரிவடைஞ்சு இந்தியா ஃபுல்லா பிடிச்சி காளி ராமா கிருஷ்ணா எல்லாம் ஒண்ணுதான், நான் தான் ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தால் ஒரு மனுஷன் தான், அது ஆச்சரியம் கிடையாது அது. ஓகே, அதே மாதிரி உலகம் ஃபுல்லா பரப்புனாங்க. ஓகே, இந்த மாதிரி அவங்க வந்தது. ஆனா என்ன ஆச்சா, கௌடிய மடத்துல ஃபுல்லா சண்டை. அவர் என்ன சொன்னார், யார் ஒருத்தர் ஆச்சாரியம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டார். எனக்கு அப்புறம் நீங்க தான் ஆச்சாரியம் கிடையாது, நீங்க ஒரு குழு அமைச்சு இந்த கௌடிய மட்டம் தான் நிறுவீங்கன்னாரு. அதை யாருமே கேட்கல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் தனியா ஆச்சாரம் ஆவேன்னு சொல்லி எல்லாரும் தனியா ஆகி கோர்ட் கேஸ் போய் இந்த மடம் எனக்கு வந்த மடம் சொல்லிட்டு பிரிச்சிங்கே பண்ண விட்டான். எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாமியை காட்டி காசு சம்பாதிச்சு சாப்பிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டான். ஓகே, கிருஷ்ணனை காமிச்சு காசு வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அந்த மாதிரி பிரிச்சிங்கே கிடையாது. இந்த மாதிரி கௌடிய மடம் ஆயிடுச்சு. கௌடிய மடம் ஃபுல்லாக படுத்துச்சு. அதுக்கப்புறம் பிரபுபாதர் வந்து ஃபாரின் கட்டி போறாரு. அங்கேயிருந்து லெட்டர் போடுறாரு எல்லா காட் பிரதர்ஸ்க்கும். நீங்க யார் யார் சொல்றீங்களோ, இந்த கௌடிய மட்டோட தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் அப்போ பிரபுபாதர் அவங்களுக்கு எல்லாம் லெட்டர் எழுதுறாரு. எழுதி இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் வந்து எனக்கு எதுவுமே இல்லை, இங்கே நான் ஒரு சின்னதாக தொடங்கியிருக்கேன், நீங்களே ஆட்களை அனுப்புங்க, பொருள் உதவி பண்ணுங்க, உங்க பேர்லேயே அந்த கௌடிய மட்டிலே இருக்கட்டும், நான் வந்து மேனேஜர் மாதிரி இருக்கேன், போதும், எனக்கு டெம்பிள்லாம் தனியாக ஸ்டார்ட் பண்ண ஆசை இல்லை, நீங்களே பண்ணுங்க, எனக்கு பாகவத எழுதுன்னு ஆசை இருக்குன்னு சொல்லி அனுப்புவார். ஏகப்பட்ட கடிதம் எழுதுறாரு. ஒரு கடிதத்தை கூட இவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க கௌடிய மடத்தார். ஒன்னோ கோஆபரேஷன். அப்புறம் பிரபுபாதர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவங்க ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லா கௌடிய மட்டிலையும் எழுதினார். சைத்தன்ய மட்டு, இப்போ சொன்னீங்க ராயப்பேட்டை கௌடிய மட்டு, எல்லா மடத்துலையும் எழுதுவார். ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பிரபுபாதர் எழுதி படிக்கணும் நீங்கள் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரபுபாதர் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, இந்த கடை, அந்த கடையில் ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி ஆரம்பிப்பார். அதான் ஃபர்ஸ்ட் டெம்பிள் நியூயார்க்கில் ஆரம்பிச்சது. இப்படி ஆரம்பிச்சு அது பிக்கப் ஆரம்பிச்சது. பிக்கப் ஆன உடனே பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார்ல. இங்கே பேப்பர்லாம் எழுதுறாங்க இந்த மாதிரி நம்ம கட்டிலேருந்து போய் வந்தோடனே. இப்போ அந்த நீங்கள் சொன்னீங்களே கௌடிய மட், அவங்களுக்குலாம் ஒரே பொறாம பிரபுபாதர் பத்து, நம்மால் இப்படி போய் அங்கே போய் இப்படி ஆயிட்டானே, குரு மகாராஜோடைய வார்த்தையை அவர் கரெக்டாக பண்ணி எல்லாம் போகணும்னே இவங்களுக்குலாம் ஒரே பொறாம. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி பிரபுபாதரை ஏர்போர்ட்டில் போய் வரவேற்கிறார். இவங்களுக்குலாம் உள்ள பொறாம அப்படியே எரியுது. பிரபுபாதர் கேட்கிறார், எனக்கு ஒரே ஒரு லேண்டு கொடுங்க மாயப்பூர்ல சைத்தன்ய மட் எவ்வளோ பெருசா இருக்கு, எல்லாம் கௌடிய மட்டா இருக்கு, ஒரு சின்ன லேண்டு கொடுங்க, நாங்கள் இஸ்கான் கோயிலை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஒன்றும் இல்லை, உங்க சைத்தன்ய மட்லேயே ஒரு சின்னதாக கொடுங்க, நாங்கள் ரெண்ட் பே பண்ணிடுறோம். நீங்கள் அமெரிக்கன் தேசத்துலாம் வந்து தங்கணும் இந்தியாவில் எங்களுக்கு லேண்டே கிடையாது, கோயிலே கிடையாது, கௌடிய மட்டில் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணல. ஹெல்ப் பண்ணாமல் இல்லை, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க லேண்டு வாங்காத முடியாதபடி செக் வச்சாங்க. பிரபுபாதர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு லேண்டை வாங்கி, இப்போ இஸ்கான் பெருசா இருக்கா கௌடிய மட் பெருசா இருக்கா மாயப்பூர்ல, கரெக்டா இல்லையா? அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க கடைசி இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, 64 நாள் சேன் பண்ணுங்க, இதுதான் பிரபுபாதர் சொல்றாங்க. அவங்க வந்து காலத்துக்கு ஏற்ற கோலம் கிடையாது. ஆச்சாரியருக்கு தெரியும்
எப்ப யாரை எப்படி மாற்றணும். ராமானுச்சாரிய தெரிஞ்சுதா இல்லையா? ஓ நமோ நாராயண கூர மேலேன்னு சொன்னார். கரெக்டா இல்லையா? நான் நடந்து போலாம் பரவாயில்ல, எல்லாரும் வரணும். அதே மாதிரி தான் பிரபுபாதம் பண்ணார். இவனுங்க திருந்த மாட்டாங்க, இந்தியாக்காரன் எல்லாம் இந்தியாக்காரன் ஃபுல்லா யூஎஸ் முகத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு யூஎஸ்ல போய் பிரிச்சு பண்ணார். யூஎஸ்ல எல்லா லேடிஸும் ஜென்ஸும் ஒன்னா இருப்பாங்க. அவங்கள போயிட்டு நீ கணவனுக்கு மனைவி அடங்கி போகணும், இப்படிதான் இருக்கணும்னு சொன்னா முடியுமா? சேலை உடுத்திக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியுமா? அதனால அவர் என்ன சொன்னாரு, நீ ஃப்ரெண்ட்ஸா இரு, ஆனா மேரேஜ் பண்ணிக்கோ. மேரேஜ் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது, அந்த மாதிரி சொன்னார். ஓகே, இந்த மாதிரி மேரேஜே பண்ணி வச்சார். அதுக்கு வர 14 மாலைகள் சொல்லுங்கன்னார். ஆனா கௌடிமட்டோட ஸ்டாண்டர்ட் என்ன? பிரபுபாத் என்ன ஸ்டாண்டர்டு? 64 மாலை பண்ணுவார் பிரபுபாத். இப்போ ஒன்றும் இல்லை, கௌடிமட் ஸ்டாண்டர்ட் படி நீங்க 64 மாலை பண்ண முடியுமா? இல்லை நீங்க பண்ண முடியுமா? நம்மளே என்ன பண்ணிட்டோம்? யூஎஸ் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டோம். கரெக்டா இல்லையா? நம்மளால 14 மாலை தான் பண்ண முடியும். அப்ப என்ன அர்த்தம்? நம்மளும் மிலேச்சாலும். நம்ம இன்னொருத்தரை திட்ட வேணாம். அமெரிக்கால மிலேச்சா இருக்கான், யூகேல மிலேச்சா, அப்படி கிடையாது. இந்தியாவில் நம்ம இருந்தாலும் நம்மளும் மிலேச்சாதான். நம்மளாலே 14 மாலை பண்ண முடியல. கரெக்டா இல்லையா? கஷ்டப்பட்டு 14 மாலை முடிக்கணும். 64 மாலைகள் பண்ண சொல்லியிருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. அதை வந்து பக்தி சாஸ்திரம் நிறைவேற்றினார். ஆனா இப்போ உள்ள கலியுகத்துடைய நிலைமைப்படி பிரபுபாத கருணையுலகத்தோட மாத்திட்டார். இப்ப அந்த பொறாமை குணம் இன்னும் தொடருது, கௌடிய மட்டக்காரங்களுக்கு இன்னும் தொடரும். ஏன்னா பிரபுபாத் இந்த மாதிரி ஆன்சி இஸ்கான் உலகம் ஃபுல்லா பரப்பினோடனே இப்ப என்ன சொல்றாங்க, இல்ல பிரபுபாத் கம்மியா கொடுத்துருக்காரு. இப்ப கௌடிய மட்டில் இனிஷியேஷன் எப்படின்னா, இங்க ஒண்ணு செக்கும் கிடையாது. நீங்க போய் கேட்டா உடனே இனிஷியேஷன் கொடுத்துருவாங்க. 64 மாலை பண்ணுப்பான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப இங்க இனிஷியேஷன் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியல. லெவல் எவ்வளவு லெவல் இருக்கு, எவ்வளவு கஷ்டம். அதனால வந்து இதெல்லாம் பொறாமையினால வந்து பிரபுபாத் இருக்கும்போதே அவருடைய காட்பிரஸ் வந்து இன்னொரு டிசைபிளை பிடிச்சி, அந்த பிரபுபாத் டிசைபிள் இங்கே அனுப்பிச்சிருப்பார்ல, அவங்கள பிடிச்சி இழுத்தாங்க. அதான் ஒருத்தர் ஏற்கனவே குருவை எடுத்துட்டாருன்னா திருப்பி என்ன பண்ணக்கூடாது, குரு எடுக்கக்கூடாது. கரெக்டா இல்லையா? இப்போ ஸ்ரீவைஷ்ணவனை நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நான் அவங்கள வந்து நம்ம இஸ்கான்ல வாங்க, திருப்பி இன்னொரு குரு எடுத்துக்கோங்க, அப்படி சொல்லி தவறு. இவர் என்ன பண்ணாங்க, அந்த காட்பிரஸ் எல்லாம் இவர் நல்லா ஆக நிமிஷம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க அங்கே இருக்காதீங்க, என்கிட்ட வாங்க, நான் இனிஷியேஷன் தான். ஏற்கனவே இனிஷியேஷன் பண்ணி நேமெல்லாம் மாற்றியாச்சு. பிரபுபாத் லெட்டரில் திட்டுறார், இந்த மாதிரி கௌடிய மட்காரங்க இப்படி பண்ணுறாங்க, என் காட்பிரஸே இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி திட்டுறாரு. எல்லா லெட்டரையும் படிங்க, பிரபுபாத் லெட்டர்லாம் படிங்க. பிரபுபாத் இருக்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணல. ஓகே, அவர் அங்கே போகும்போதே ஹெல்ப் பண்ணல. அவர் இங்கே உலகத்துட்டு போனதுக்கு பிறகும் அவங்க ஹெல்ப் பண்ணல. அதான் அவங்க நிலைமை. ஆனால் இஸ்கான்காரங்க அப்படி கிடையாது. இஸ்கான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம ப்ரோக்ராம் போட்டோன்னா மாயப்பூரில் ஃபுல் கௌடியம் மட்டும் ஃபுல் ஆகிடும், எல்லா ரூம்ஸும் ஃபுல் ஆகிடும். ஓகே, அதனால் நம்ம அவங்க வெறுக்கல ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க நம்ம அவங்க குரு மகாராஜ் சேம் குரு மகாராஜ் தான். இன்னும் அவங்க நல்லா இலக்கம் நல்ல இதோடு தான் இருக்காங்க. ஆனால் சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க. எல்லா கௌடியம் மட்டும் ஒன்றும் கிடையாது. ஓகே, 64 மடங்களும் நிறையா சின்ன சின்ன மடமாக பிரிஞ்சிடுச்சு. ஓகே, அதனால் அவங்க சில இதெல்லாம் 10 ஒரு மடமாயிடுச்சு, அப்படி எல்லாம் பிரிஞ்சிடுச்சு. அதில் சில பேர் ரொம்ப பொறாமையோடு இருக்காங்க. இந்த ராயப்பேட்டை எதில் வருதுன்னு தெரியாது எனக்கு. அதனால அவங்க சைத்தன்ய மட்காரங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க பிரபுபாத இஸ்கானோட. சில பேர் இந்த மாதிரி பரப்புறாங்க. வந்திருக்காங்க இல்லையா? இங்கே வந்திருக்கா பிரபுபாத், இங்கே வந்திருக்காரு, நிறைய இடத்துக்கு போயிருக்காரு. ஓகே, ஆமா, அதனால அவர் சக்சஸ். ஒருத்தர் இன்னொருத்தர் அனுப்பிச்சு யூகே போய் அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது வந்துட்டார் இல்லையா? அவரை திட்டிடுவார். திட்டின உடனே அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலே தெரிஞ்சு போயிடுவார். தெரிஞ்சு சான்ஸ்கிரிட் காலேஜ்லாம் ஆரம்பிச்சிட்டார். பிறந்தநாள் பண்ணிங்கன்னா சான்ஸ்கிரிட் காலேஜ் இருக்கும், அது பேர் என்ன, போன் மகாராஜ். அந்த காலேஜ் பேர் வச்சிருப்பாங்க, அந்த காலேஜ் அந்த மாதிரி போயிட்டார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆள். அவர்கிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா உடனே அவர் சொல்லுவார், அனந்த பசுதே. அவர்கிட்ட நீங்கள் ஒரு ஸ்லோவாக சொன்னீங்கன்னா உடனே சொல்லுவாராம், அவ்வளோ நாலேஜபிள். ஆனால் அவரும் கடைசியில் பெண் மோகம் பிடிச்சி போயிட்டார். ஓகே, ஒருத்தர் வந்து பெரிய மேனேஜர், அவரும் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, கோர்ட்டு கேஸு நிறைய வைஷ்ணவ அவமானம் பண்ணி அவரும் ஃபாலோ ஆகிட்டார். இந்த மாதிரி எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. நான் பருப்பாவுடைய பாருங்கள், வாழ்க்கையை பாருங்கள், அவருடைய ஒரு வார்த்தை எப்படி இருக்கு பாருங்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு ப்ரைவேட் லைஃப்னு இருக்கான்னு எதுவுமே கிடையாது. எல்லா கான்வெர்சேஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால் நம்ம ஆச்சாரியர்கள் வரும்போது தெரியும், அந்த ஆச்சாரியர்கள் தான் மாற்ற முடியும். இப்போ சொன்னார் இல்லையா, அவர் குரு மகாராஜ் அப்படி சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்தார். அந்த ஆச்சாரியர் சொன்னார், ஓகே நீ 14 நாள் பண்ணு, அதுக்கு மேலே பண்ண முடியாது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணு, கிருஷ்ணன் நினச்சிக்கோ, என்னுடைய பேரில் நீ வந்து கோலோகம் தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டார். புரியுதா உங்களுக்கு? இதனால அந்த ஆச்சாரிய வாழ்க்கையில் போகிறதுனால நமக்கு வந்து உய்வு உண்டு. ஓகே, அதை நான் 16 மாலை பண்ணாலுமே பிரபுபாத் சொன்னதை கேட்கறதுனால நமக்கு உய்வு உண்டு. ஓகே,
ஆனால் கௌடிய மட்டக்காரங்க வந்து பக்தி சித்தாந்த சொல்கிறார் இல்லையா 64 நாள் அது பண்ணியே ஆகணும். எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அது பாதி பேர் நம்ம ப்ரோக்ராம் மட்டும் பண்ணுவாங்க. அங்கே இனிஷியேஷன் வாங்கிடுவாங்க. ஜெகநாதன் ஒருத்தர் இருக்கான், என் கிளாஸ்மேட் தான். அங்கே இனிஷியேஷன் வாங்கிட்டு என்ன பண்ணுவான், எல்லா ப்ரோக்ராம் இங்கே அட்டன் பண்ணுவான். ஏன்னா இங்கே தான் நல்லா இருக்குது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம், பிரசாதம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, ஜெய் 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 கிடைக்குது. அங்கே இனிஷியேஷன் அங்கே வாங்கிட்டு வந்துட்டான். ஓகே ஆமாம், அவங்களே வந்து அவங்க தெரியும் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருப்பாங்க இந்த டைம்ல இந்த காலகட்டத்தில் ஆச்சரியம் வருவாங்க. கரெக்ட். அதே மாதிரி பிரபாவுடைய இது ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய சேனாதிபதி பக்தி வந்து உலகம் ஃபுல்லாக பரப்புவார்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. பக்தி வினோத் தாக்கூர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு, செகண்ட் பாபு சொல்லிட்டார். அதனால இவர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இவருடைய பிறவிலே சொல்லிட்டாங்க 108 கோயில் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கௌடிமட்டில் யார் அந்த மாதிரி பண்ணாங்க? குரு மகாராஜ் இருக்கா இல்லையா, அவர் டிசேபிள் எவ்வளோ பேர் இருந்தாங்க? 64 மணி நேரம், 64 எவ்வளோ டிசேபிள் இருப்பாங்க? அவங்களை யார் இப்படி சாதிச்சாங்க? ஒருத்தர் கூட சாதிக்கல. அதனால பிரபாவை எல்லாரும் போறாம, பயங்கரமான போறான். ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொன்று ரித்விக், ரொம்ப நாளாக பிரபு பேச சொன்னார். ரித்விக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பிரபுபாதர் வந்து பிரியமன் சிக்ஷா குரு. ஆனால் ரித்விக் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரபுபாதரையே தீக்ஷா குரு வச்சிடலாமே, அதான் அவங்களுடைய வாதம். ஓகே, அது வந்து நம்ம சாஸ்திரத்தை அப்படி கிடையாது. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவாவில் பெரிய ஆச்சாரிய பார்த்தீங்கன்னா ராமானுச்சாரியர். இப்போ நம்ம இமீடியட்டாக ஒரு ஆச்சாரியர் இருக்கு, இப்போ ராமானுச்சாரிட்டே இனிஷியம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அது தவிர தானே, கரெக்டா இல்லையா? அப்படின்ட்டு இல்லை. இப்போ இமீடியட் ஆச்சாரியா வந்து அடியனுக்கு அடியன் தானே இருக்கணும் நம்ம. ஆனால் இருத்துக்கு அப்படின்னா தாசானுக்கு தாசான் தாஸ் இல்லையா? அப்படி இல்லாமல் நம்ம எதுக்கு அந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு நம்ம டேரக்டாக ஒரு ஆச்சாரியோடய நம்ம நிறைய இனிஷியேட்டிவ் எப்படி இருக்கும், நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். விச் இஸ் நாட் அக்செப்டபிள் எனி சம்பிரதாயம். எந்த சம்பிரதாயம் இந்த மாதிரி பண்ணல. ஓகே, ஜீசஸ் கிரைஸ்டில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட் பெரிய ஆள், அதுக்கப்புறம் இப்போ காதெல்லாம் வருமா. அதே மாதிரி நம்ம ப்ரீஸ்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் உள்ள அதுக்கப்புறம் உள்ள குருலாம் வந்து பிரபாதர் மாதிரி வலிமையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கிடையாது. அது வந்து அக்ரியபிள். ஓகே, ஆனாலும் ரித்விகை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன் ரித்விகை ஏற்றுக்க முடியாதுன்னா, அவங்க ஒரு வைஷ்ணவை பார்த்து என்ன பண்ணுறாங்க, குத்தம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த வைஷ்ணவம் அப்படி, அந்த வைஷ்ணவர் இப்படி. அப்போ இவ்வளோ பேர் நீ சொல்கிற உனக்கு குத்தமே இல்லையான்னு, உன்னையெல்லாம் ஃபுல் பெர்ஃபெக்டாக என்ன, நீ மைக்கை போட்டு பேசுகிறீங்க, யூடியூப்பில் கிழிக்கிறீங்க, இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, அப்போ உங்களோட மேலே குற்றமே இல்லையா என்ன? உங்கள் குற்றத்தை யார் சொல்லுவாங்க? கரெக்டாக இல்லையா? மது பண்டிட் பிரபருக்கார் அதில் உங்களுக்கு குற்றமையெல்லாம் பியூட்டி ஓட்டியா என்ன? அவங்களும் அப்படி இல்லவே இல்லை இல்லையா? அப்போ எப்படி அவங்க இன்னொரு வைஷ்ணவன் தப்பு சொல்ல முடியும்? ஒரு வைஷ்ணவர் தப்பே சொல்லக்கூடாது, தப்பு சொன்னாலே பிரச்சனை. ஓகே, அதனால் இப்போ இங்கே உள்ள குருமாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்க அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காங்க பிரபுபாதற்காக. இத்தனைக்கும் இப்போ முதல்ல இருந்த மாதிரி இஸ்கான் இல்லை. இப்போ இஸ்கானில் வந்து குருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. பிரபுபாதர் வந்து பிரைமரி குரு, பிரியமன் சிக்ஷா குரு, அதுக்கடுத்து குருமார்கள்லாம் தீக்ஷா வழங்கலாம். ஓகே, அது தவிர சிக்ஷா குரு இருக்காங்க, இப்படி நிறைய குரு இருக்காங்க. தீக்ஷா குரு ஒரு போர்ஷன், அவங்க வந்து இந்த இனிஷியேஷன் வழங்கக்கூடிய ஒரு போர்ஷன், அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணுறாங்க, சண்டை போகிறது என்னன்னா, அந்த தீக்ஷா குரு இருக்கக்கூடாது, அவங்க தீக்ஷா குரு பிரபுபாதா தான் இருக்கும். சிக்ஷா குரு இருக்கும், ஆனால் தீக்ஷா குரு இருக்கக்கூடாது. இது வந்து பரம்பரையில் வந்து சொல்லலாம். ஓகே, இதுக்கு என்ன ரீசன் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இஸ்கானில் வந்து பிரபுபாதர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து இஸ்கானில் வந்து ஆள் எடுக்கும்போது இந்தியாவிலேருந்து யாருமே வரல. இந்தியாவில் வரலாம் எப்படி, பச்சோந்தி மாதிரி, பச்சோந்தி தெரியுமா அப்படின்னு, இங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, அயல்நாட்டுக்கு போயிட்டா வேறு மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி மாறி இருந்தோம். ஓகே, அயல்நாட்டுக்கு போனால் தண்ணி அடிக்கணும், ஸ்கோட் ஷீட் போடணும், அப்படி அங்கே போய் நான் எப்படி இந்தியனாக இருக்க முடியும், நான் எப்படி தலைக்கெல்லாம் வைக்க முடியும், ஐஎம் ஃபாரின் கை. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, பச்சோந்தி. அதனால யாருமே வரல இந்தியாவிலேருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பிரபாதர். அதனால பிரபாதர் பாரு, அயல்நாட்டுக்காரங்கெல்லாம் யார் வருவாங்கன்னு பார்த்தேன், அவங்கெல்லாம் பணக்காரங்க டீசன்ட் கைஸாக வருவாங்க. பிரபாதர் நீங்கள் வந்துட்டீங்க, நாங்கள் உங்களுக்கு சேவை பண்ண வரோன்னு. அங்கே எல்லாம் அந்த மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போதைப்பொருள் உட்கொண்டு வேறு வழியே இல்லாமல் இன்பத்தை தேடி வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரபாதர் பின்னால் வந்து இந்த எல்எஸ்டிக்கு மேலே ஏதாவது இன்பம் கிடைக்குமா, எல்எஸ்டின்னா போதைப்பொருள். ஓகே, இந்த போதைப்பொருள் மேலே கிக் வர மாதிரி ஏதாவது கொடுங்க, அதான் பிரபாதர் கேட்க வந்திருக்காங்க. பிரபா என்ன சொன்னாரு, ஹரே கிருஷ்ண மதம் சொல்லு, இதை விட கிக் இதில் இருக்கு, இது சொல்லிட்டு அப்படி சொல்லி அப்படி மாத்தினார். இவங்க தான் பிரபா கீழே இருந்தாங்க. ஓகே, இவங்கள தான் பிரபா என்ன பண்ணுறாரு, கிருஷ்ண இயக்கத்தில் மாத்துறாரு. எதுக்கு அதை சொல்லணும் நம்ம, ரித்விக். ஓகே, அதனால இந்த மாதிரி வந்தவொடனே அந்த இனிஷியலாக வந்தவங்களுக்கு எந்தமே என்ஜாய் பண்ணல. பிரபாதர் என்ன சொன்னோம் அப்படியே கேட்பாங்க. பிரபாதர் சொல்றாரு, நீ சன்னியாசம் எடுத்துக்கோ. ஓகே பிரபா, சன்னியாசம் எடுத்துக்கிறேன். சன்னியாசம் எடுத்துக்கலாம். பிரபா இருக்க வரைக்கும் எந்த ஒரு விடுதலும் கிடையாது, எல்லாம் அப்படியே சூப்பராக இருந்தாங்க.
ஆச்சாரியர் போனாரு, இவங்களால என்ன பண்ண முடியல, அந்த சன்னியாசத்தை மெயின்டைன் பண்ண முடியல. யோசிச்சு பாருங்க, இப்போ 19 வயசுல இருக்க ஒரு பையனை கூப்பிட்டு நல்ல சன்னியாசத்தை போயிடுப்பானா? ஓகே சார் அப்படி சொல்றது எனக்கு பயந்துட்டு ஓகே சார் சொன்னானா அவன் சன்னியாசம் இருக்க முடியுமா? 30-40 வயசு தாண்டவுடனே நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ண என்ன தோணுமா இல்லையா? பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு கையில. அப்போ அந்த சன்னியாசி என்ன பண்ண முடியல, அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. அதனால நிறைய பேர் விழுந்தாங்க. இதை ரித்திகாரம் பிடிச்சிக்கணும். என்ன பண்றா, ரித்திகாரம் பிடிச்சிட்டு பாருங்க கீழே விழுந்துட்டார். இவர் இந்த பெண்ணு பின்னால் போயிட்டார், இவர் டிசைபிள் பின்னாலே ஓடிட்டார், அவர் அப்படி ஆயிட்டார், அவர் ட்ரக் அடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பார்த்தீங்களா எவ்வளவு தூரம் அவங்க வாழ்க்கையை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க பிரபுபாதற்காக. அதுக்கப்புறம் அவங்களால முடியாம விழுந்தத நீ என்ன பண்ற, மைக்கு போட்டு பேசுற. ஒருத்தர் விழுந்தத பிரபுபா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அபிஷேஷு துராசாதோ அனன்யமா சாதுர்யேவ சமந்தவ்ய. அவரை சாதுன்னு சொல்லு, திட்டாதன்னு கிருஷ்ணரே சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, யூடியூப் மைக்கு போட்டு இவர் அப்படி விழுந்தாரு, இவர் இப்படி விழுந்தாருன்னு சொல்றாரு. அவரை சாதுன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. நீ அப்படி சொல்லாத, அவனுக்கு சான்ஸ் கொடுத்தார். பிரபா இருக்கும் போதே ஒரு நடந்தது, ஒருத்தர் கொஞ்சம் வலிக்கு விழுந்தார். வலிக்கு விழுந்தது சகஜமா இல்லையா? நீ நடந்துட்டேன் ஸ்ட்ரைட்டா போய் நடந்துட்டே அப்போ முதலியே எத்தனோட விழுந்து அவங்க அம்மாவுக்கு தான் தெரியும் விழுந்ததுலாம், கரெக்டா இல்லையா? ஸோ அதனால விழுறது சகஜம். அவருக்கு சான்ஸ் கொடுன்னு பிரபா வந்து ரகசியமா வச்சிருக்காரு வலிக்கு விழுந்தார். இன்னொரு டிசபிள் கேட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டாரு. பிரபா அந்த டிசபிள் தப்பு பண்ணது கூட தப்பு பண்ணிட்டான், அவன் திட்ட முடியாது, ஒன்னே தான் திட்டம்னு சொல்லி திட்டத்துன்னு திட்டினார். நீ இந்த மாதிரி எல்லாட்டையும் போய் சொல்லிட்ட, அப்ப நாளை பின்ன அவன் எப்படி திரும்பி வர முடியும்? அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் பிரபா. அப்ப அந்த வழுக்கல் வந்து எந்த லெவலெல்லாம் இருக்கும்போது புரிஞ்சுக்கணும். சன்னியாசி ஆகிட்டவங்க ஃபுல்லா பியூர் ஆகிட்டோம், மாயா விடாது ஆக்சுவலா. அதனால நம்ம வந்து சேன் பண்ணிட்டு 16 மாதம் சேன் பண்ணிட்டோம் உயர போயிட்டோம் கிடையாது. நமக்கும் வழுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி வழுக்குன ஒருத்தரை மைக்கு போட்டு சொன்னீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு இதான் ரிப்பீட் பண்றான், ஃபுல்லா நாத்தி எடுக்கிறான். டாய்லெட் போயிட்டு ஒருத்தர் டாய்லெட் போயிட்டான் அதை கிளீன் பண்ணி அப்போட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கணும், கரெக்டா இல்லையா? இதே தான் சொல்லிட்டு இருக்கான். நீங்க அவன் டாய்லெட் போயிட்டான் வேற எதுவுமே கிடையாது. இதுதான் அவங்க வேலை. அவங்க தான் கிளீனா சொல்றாங்க பிரபா தான் குருன்னு. அவங்க எங்க குரு பிரபா தான், நாங்க யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதுவும் என்ன பண்ணிக்கிட்டோம் சொல்றேன். ஆமா தவறா எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அந்த டாப்ல இருக்கவங்க சொல்றாங்க. நிறைய பேர் அறியாமையில் இருக்காங்கல்ல. இப்ப நம்ம நிறைய இருக்காங்க. நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா டாப்ல இருக்காங்கல்ல, மது பண்டிட் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சொல்றாங்க. கீழே உள்ளவங்க நிறைய பேர் நம்மள மாதிரி இருப்பாங்கல்ல, நம்ம எல்லாம் கீழே உள்ளவங்க ஒண்ணுமே சொல்லலாம். கீழே உள்ள அவங்க பாட்டு வருவாங்க போவாங்க, என்ன சொல்றீங்களோ ஆரோக்கிய சொல்றேன் ஆரோக்கிய சொல்றேன், இவர் தான் குருவா, ஓகே அவர் தான் குரு. அது மேல உள்ளவங்க தான், அந்த ரித்விக்ல மேல இருப்பாங்கல்ல, அவங்க தான் சொல்லுவாங்க சரியாயிடும். ஆனா இப்ப இதுதான் நிலைமை. ஓகே, அதனால என்ன ஆச்சு, அவங்க தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப இதில் பாருங்க கலியுகத்தை பாருங்க எப்படி பிரியுது பாருங்க இஸ்கானே. இது ஒண்ணுமே வெளியில இருந்து பாத்தீங்கன்னா விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏது நிறைய டெம்பிள் இருக்குல்ல, சென்னையில இருக்கு, சென்னையில திருவாரூர்ல இருக்கு. ஆமா சென்னை திருவாரூர்ல நிறைய இடத்துல இருக்கு. சவுக்கப்பேட்டையில இது இல்ல, நம்ம சியாமல்ராம் அது நம்மளது இல்ல. கலியுகத்துல இந்த மாதிரி இஸ்கான்லயே பிரிவு வந்துருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயம் வெளியில இருந்து பார்க்கணும் தெரியாது. நீங்களும் தலைக்கு போட்டுருக்கீங்க, அவங்களும் தலைக்கு போட்டுருக்காங்க. நீங்களும் பிறப்பா அடைப்பற, அவங்களும் பிறப்பா அடைப்பறான். நீங்களும் 16 நாள் சொன்னா அவங்களும் 16, நீங்களும் மங்களாட்சி பண்ணி அவங்களும். என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் வந்து குருன்னு சொல்றாரு, இவரும் குரு சொல்ல, நானும் குருன்னு தான் சொல்றேன். அப்ப 2 பேரும் குரு தானே சொல்றீங்க. இவர் தீக்ஷா குரு சொல்றாரு, இவர் என்ன சொல்ல சிக்ஷா குரு சொல்றாரு. இது என்னங்க டிஃபரன்ஸ்? கோர்ட் கேஸ் கூட அப்படிதான், அவங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஜட்ஜிக்கலாம் என்ன சொல்ல வரீங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் முஸ்லீம் உட்கார்ந்துருக்கான், என்ன சொல்றாங்களே புரியல, எல்லாமே சேமா இருக்கு. எது ஒரே ஒரு வேர்டு தானப்பா, இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. இதுக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? அது கோடி கணக்குல சண்டை போட்டு இது எனக்கு தெரிஞ்சு நான் 97 கல்யாணத்துக்கு முன்னாடி 97 பெங்களூர் போனேன். அப்பயுமே சண்டை. 98 கல்யாணம் போனேன். ஆமா இது நம்ம போக முடியாது. ஓகே, 30 வருஷம் ஆச்சு பிரபு. இது போய்கிட்டே நம்ம லைஃப் முடிஞ்சாலும் போயிட்டே இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் இருக்கும்.
ஆமாம் ஆமாம் இருக்குதான் செய்யும். கரெக்டு. தீட்சை தீட்சை இல்லை இல்லை, அவங்களும் ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கான். நிறையா புக்ஸ் படிக்கணுவாங்க, நிறைய டிஷ்யூ பண்ணும், புக்ஸ் டிஷ்யூ. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க மாதாஜி, கிடைக்கவே கிடைக்காது, கஷ்டப்பட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாமே சேம், அதான பிரச்சனை. அதில் எல்லாமே சேமாக இருக்கும். அந்த ஜட்ஜுக்கே புரியாது என்ன சொல்ல வர்றாங்கன்னு. கடைசியில் ஜட்ஜு என்ன சொன்னார்னா, நாங்கள் இந்த பெங்களூரிஸ்க்காக நாங்களே கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறோம்ட்டா. உடனே 2 பேரும் பேக் அடிச்சிட்டாங்க. ஓகே, அதுதான் கவர்மெண்ட் ஒன்றுமே புரியல, என்ன இப்போ யாரை சப்போர்ட் பண்ணவே தெரியல, 2 பேருமே ஈக்குவலாக பேசுகிறாங்க. ஓகே, அதனால இது வந்து முடியாத தொடர்கதை, இதில் போய் நம்ம மாட்டிக்கூடாது. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், நம்ம பிரபாத் புக்கு படிக்கணும். அவங்க பிரபாத் புக் படிக்கிறாங்களா இல்லையா, அவங்களும் படிக்கணும், நம்மளும் படிக்கணும். கரெக்டாக எல்லாம் அவங்க என்ன சொல்லலாம், வைஷ்ணவம் மதிக்கணுன்றாங்களா, நம்மளும் வைஷ்ணவம், எல்லாம் வைஷ்ணவம் மதிப்போம். நமக்கு ஒரு குரு கிடைச்சா நமக்கு எந்த பிரச்சனையா, ஒருத்தரே பார்த்து நான் அவனை கைட் பண்ணுறப்பா, என்னை தீக்ஷா குரு, ஒரு தீக்ஷா குரு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அடியனுக்கு அடியன் தானே, இவர் குருவாக இருந்தானே அவர் குருவாக இருந்தானே. பிரபாத் தான் குருவாக, ராமானுஷன் தான் குருவாக இருக்கணும். என்ன ராமானுஷனுக்கு அடியனுக்கு அடியன் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு குருவாக நம்ம எடுத்துக்கலாமே. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, சர்வெண்ட் ஆஃப் வைஷ்ணவ். பிரபாத் வந்து குரு வேணும்னு சொல்லிட்டாங்க. சைத்தன்ய மகாபிரபு எல்லாருமே குருவாகலாம் சொல்லியிருக்காங்க, சிக்ஷா குருவா. இவங்க என்ன பண்ண உடனே சிக்ஷா குருன்னுவான். இது வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது மாதாஜி. இது வந்து அலசி ஆராய்ஞ்சு 30 வருடங்களாக தேடி அள்ளி வச்சுருக்காங்க 2 சைடும். இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகிடும், முடிஞ்சிடும். நம்ம பாகவதம் படிக்கிறதுக்கோ சைத்தன்ய சாமி படிக்கிறதுக்கோ பிரபாத் புக்ஸ்லாம் படிக்க நேரமே இருக்காது. இதே தான் பேசிட்டு இருக்கிறோம். ஓகே, அது மிங்கில் ஆகாது, கலியுகத்தில் மிங்கில் ஆகாது. அதை நீங்கள் எனக்கே அது கரெக்டு. ஆமாம், அதெல்லாம் நடக்கலாம், சான்ஸ் இருக்குது, மிங்கிலாக சான்ஸ் இருக்குது, நமக்கு அது தெரியாது. நம்ம என்ன பண்ணணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாட்டுக்கு பிரபா புக் படிக்கணும், நல்லா சான் பண்ணணும், குரு கிடைச்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, குரு இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கிருஷ்ணா பிரபாதம் ப்ரே பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இது கிருஷ்ணருக்கு தெரியும். அப்படிதான் இருப்பான், அவன் மாறவே மாட்டான், அப்படியே தான் இருப்பான். ஓகே, ஏன்னா அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் யார் அப்ரூவ் பண்ணியிருக்காரு, கிருஷ்ணன் அப்ரூவ் பண்ணியிருக்காரு இல்லையா, இல்லையா, கிருஷ்ணன் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால கிருஷ்ணன் தெரியாத சால்வ் பண்ணால் உடனே சால்வ் பண்ண முடியாத வரல. இப்போ பிரபாத் இந்த பிளாட்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாமல் சால்வ் ஆகாது. ஹே அப்படின்னா சால்வ் ஆகிடும்னா முடிஞ்சிச்சு. ஆனால் கிருஷ்ணன் நினச்சிதானே சால்வ் பண்ணாமல் வச்சிருக்காரு. அதனால கிருஷ்ணாவும் நம்ம இதாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, நம்ம வாடகை நம்ம முடிஞ்சது, நமக்கு அசோசியேஷன் எங்கே கிடைக்குதோ நல்லா கிடைக்குதோ அவங்க அசோசியேஷன் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், வாழ்க்கையில் முன்னேறணும். அதை வைஷ்ணவ திட்டவே கூடாது. ரித்விக்கில் இருக்கும்போது நம்ம திட்டக்கூடாது. நார்மலாக ஃபாலோ பண்ணுறாருல ஒருத்தர், அவருக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும், அவர் பாட்டுக்கு சாதுவாக வந்து ஃபாலோ பண்ணுவாராம். அவரை போய் நம்ம திட்டி, நீங்கள் வா, நீ என்ன ரித்விகா, நீ பெரிய ஆளா அப்படிலாம் நம்ம கேட்டு பிரயோஜனமே கிடையாது. ஓகே, அது இவ்வளோ நோ. அதில் நிறைய பேர் சாது இருக்காங்க, அவங்க இல்லை ஜெயகர் அது மாத்திரம் சொல்லலை, நம்ம இதுலேயும் பண்ணுறோம். அவங்க அத்தாரிட்டி பேச்சை மீற முடியாத அளவில் இருக்காங்க. புரியுதா அவங்களுக்கு? அவர் திட்டாலே தவறுன்னு தெரியுது, நம்ம திட்டக்கூடாது, அவங்க திட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டாரே, நம்ம அவர் நமக்கு வழிகாட்டிட்டாரே, அவர் பேச்சை மீறக்கூடாது, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால நம்ம எல்லாருமே திட்ட முடியாது. ஓகே, ரித்திக் எல்லாம் மோசம், மாயாவதி அப்படி சொல்ல முடியாது. அவங்களும் வைஷ்ணவர் தான், அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, டீல் பண்ணும்போது எல்லா ரித்திக்கு மோசம் அப்படின்னா பிரபாத டீச்சிங்கை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஒரு சின்ன இடத்துல பெசகிடுச்சு, அவ்வளோதான். அந்த பெசகள் யார் பெசகிறாங்கன்னா டாப்பில் உள்ளவங்க பெசகிருக்காங்க, கீழே உள்ளவங்கலாம் உண்மையாக ஃபாலோ பண்ண எவ்வளோ பேர் இருக்காங்க. துளசி மாதாஜி உண்மையாக ஃபாலோ பண்ணாங்க வச்சுக்கேன். துளசி மாதாஜி நாளைக்கு போயிட்டு திட்ட முடியுமா, நீ ஒரு ரித்திக்கு நீலாம் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? மன சங்கடமாக இருக்கும்ல. அதுதான் சொல்கிறேன், நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நான் ட்ரெயின் பண்ணவங்கலாம் காலேஜில் ட்ரெயின் பண்ணல, அவங்க நிறைய பேர் ரித்திக்கில் இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும், அவனால பேசிப்பேன், அவ்வளோதான். ஓகே, அவர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் இது சால்வ் ஆகாத இந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே பேச முடியாது. அங்கேயும் நீங்கள் வந்திருக்கான். இப்போ வந்து இந்த பெங்களூர் டெம்பிள் பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, இவர் ஹைதராபாத்லேருந்து வந்தார், வரதகிருஷ்ணா பிரபு. அவர் அங்கேருந்து வந்திருந்தோம். அவர் வந்து மறுபண்ணி ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து வந்து இங்கே இது பண்ணி இருப்பார். நிறைய பேர் யார் பிரபு இனிஷியலாக அவர் வந்தார். ரைட், தீட்சை வாங்கிட்டு நமக்கு இப்போ கல்யாணம் ஆகும்போது மாப்பிள்ளை பாக்குறாங்க, அவங்க வேற குரு கிட்ட தீட்சை வாங்கிட்டா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அதெல்லாம் பண்ணலாம். இல்ல குருங்கிறது என்னன்னா பிளாட்ஃபார்ம் தான். ஆக்சுவலா குருங்கிறது பிளாட்ஃபார்ம் புரியுதுல. ஒரு இடத்துல குருங்கிறது ஒரு காமன் வேர்டு, அவ்வளவுதான்.
ஓகே. அவர் வந்து தீக்ஷா குரு கிருஷ்ணர் தான் அப்படி வர்றார். எக்ஸ்டர்னலாக கிருஷ்ணன் வர்றார் கருணை கொடுக்கறதுக்கா. இன்டர்னலாக சைத்திய குருவாக இருக்கார். வெளியில் வரும்போது தீக்ஷா குருவா சிக்ஷா குருவா வர்றார். அதனால் இந்த குரு எடுத்தாரு இவெல்லாம் சேம் குரு அப்படி கிடையாது. இன்னொரு குரு இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகே. மேக்ஸிமம் சேம் குரு இருந்தால் தான் அவங்களுக்கு வசதியாக இருக்கும். வேற குரு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா பிரபாதம் தான் காமன் எல்லாமே. அப்போ ஒன்றுமே இல்லை. சிக்ஷாவே பார்த்தீங்கன்னா மாறி மாறி மேரேஜ் பண்ணுறாங்க. வைஷ்ணவர் இருந்தால் போதும், அவ்வளோதான். ஓகே. எல்லா குருவும் ஒரே தான். ஆமாம், எல்லா குருவும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க, தவறாக சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணர் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ வந்து குரு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம சின்ன கிளாஸ் ஆரம்பிச்சோம், அது வந்து இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே. இனி பாவனை எடுக்க முடியாது. இப்போ ஏதாவது கேள்வி பதில் தான் சொல்லிடலாம். ஓகே. ஏதாவது கேள்வினா கேளுங்க. ஆமா, கரெக்ட். நம்ம அது பேசுறது கரெக்ட். ரொம்ப நல்லா பேசணும் சார் ரித்திக். ஆமா, 1 வாரம் போல சொல்லிடணும் பேசுறேன். கரெக்ட். ஜிசி பாம்பே வந்து இப்போ ஏதோ புதுசாக வந்து கேள்விப்பட்டேன். சன்னியாசில வந்து அவங்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து அதெல்லாம் வந்து கொடுத்துணும்னு சொல்லி அவங்க பினாமியில் இருக்காங்க. அது வந்து நிறைய இருக்கு ஆர்கனைசேஷன். அவங்க ஃபுல்லா சன்னியாசி எடுத்துன்னா அவர் ஃபுல்லா இன்சார்ஜ் அவங்களே பாத்துக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கும் எல்லாம் பாத்துக்கிறாங்க. அதனால நீங்க உங்க பேர்ல ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும், கொடுத்துடணும் நம்ம இஸ்லாமுக்கு. ஆமா, ஜிபிசி இல்ல பிரபுபாதர் பாக்குறேன். பிரபுபாதர் எப்படி இருந்தாரு? அவர் சன்னியாசி எப்படி இருந்தாரு? அவர் சன்னியாசி இருக்கும்போது அவங்களுடைய மனைவி குழந்தைங்களுக்கு தமால் கிருஷ்ண மகாராஜ் கூப்பிட்டு நீ அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்துரு. அவங்க ஓகே, மாதம் செலவு கொஞ்சம் கொடுத்துரு. ஏன்னா அவங்க என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல முந்தின மாதிரி கிடையாது. கல்யாணம் சன்னியாசி எடுத்தா ப்ரீவியஸ் லைஃப் பார்க்கக்கூடாது ஒய்ஃபை. ஓகே, ஒய்ஃபை மறந்துடுறோம். அப்போ அவர் சொல்ல என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்பில் அவங்க எனக்கு மனைவியாக இருந்தாங்க, அவங்களே என் குழந்தை, அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து மாதம் அனுப்பிச்சிருந்தார். மாதம் அனுப்பிச்சிட்டோம். ஆனால் இஸ்கான் ப்ராப்பர்ட்டியில் கை வைக்கக்கூடாது சார் பாப்பா. அதான் சன்னியாசி. ஓகே. ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்க முடியல இல்லையா? அப்போ அவர் ஆச்சாரியம். புரியுதா அவங்களுக்கு? இப்போ ஆச்சாரியம் இருக்க மற்றவங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஆச்சாரியம் மாதிரி எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குரு வந்து அப்படி இருக்க முடியலனாலும் பரவாயில்லைன்றாங்க. அடுத்த லெவல் வந்துடுறாங்க குருன்றாங்க. மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி கிடையாது. அதனால நம்ம வந்து அதை ஈக்குவேட் பண்ணக்கூடாது. அதே சன்னியாசி பிரபுபாத மாதிரி இல்லையே, சைதன்ய மாமா மாதிரி சன்னியாசி இல்லையே நினைக்கக்கூடாது. ஓகே, அவங்க டாப் மோஸ்ட். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் வந்தாச்சு. ஓகே, பிரபுபாத என்ன பண்ணாரு? அவர் வந்து 1 பைசா கூட கொடுக்கலான்ட்டார். அந்த பணம் கொடுக்குற இல்லையா, அதோட முடிஞ்சு போச்சு. இந்த இஸ்கான் ப்ராப்பர்ட்டியில் வந்து பையங்க உள்ள வரக்கூடாது. ஆனாலும் அந்த ஒரு பையன் சரியான ரவுடி, அவன் பயங்கரமாக பேசுவார். அந்த பையன் பேசி கடைசியில் அவன் பயங்கரமாக அந்த பாம்பேல வந்து சரியான பிரச்சனை பண்ணார். சொத்தை அபகரிக்கிறதா? எந்த சொத்தை? இஸ்லாமுடைய சொத்தை. அது அம்மாட்ட கையெழுத்து வாங்க போனால் அம்மா வந்து அப்போ தான் அவங்களுக்கு இது வந்துச்சு, ரோஷம் வந்துச்சு. அதனால வரைக்கும் சேட் பண்ணல, டீ காஃபி தான் இருந்துச்சு. பிரபாய் கேட்டப்போ டீயா காஃபியா நானும் கேட்டப்போ என்ன சொல்லிச்சு, டீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இருந்துச்சு. கரெக்டாக இல்லையா? அது பிரபா வீட்டை விட்டு போயிட்டார். ஓகே. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு நாலேஜ் வந்துச்சு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, 4 மாலை சென்ட் பண்ண வச்சிட்டாங்க. கையெழுத்து போட முடியாதுட்டாங்க. இந்த சொத்தை நம்ம எடுத்துக்கலாம், நீ தான் ஒய்ஃபு, நான் குழந்தை எல்லாத்துக்கும் சைன் பண்ணி நம்ம கோர்ட்டுக்கு நிற்கலாம்னு சொன்னப்போ அந்த அம்மா கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிச்சு. ஓகே, அப்போ அவங்களால நிற்க முடியல. ஆக்சுவலாக மீன்ஸ் அந்த கேஸ் போச்சு. இந்த மாதிரி புறப்பாதை கேஸ் இதான் வந்து உண்மையான சன்னியாசம். அதனால ஜிபிசியில் இருக்க தான் செய்யும். அதனால ஜிபிசி என்ன சொல்கிறாங்களோ நம்ம கேட்டுக்கணும். ஓகே, கவர்னிங் பாடி கவுன்சில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கணும். என்னுடைய குரு மகாராஜ் தான் எல்லாம் எனக்கு அப்படி சொல்கிறது தவறுன்றாங்க. ஓகே, பிரபுபாதர் ஃபஸ்ட்டு, அவருக்கு கீழே நிறைய குரு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே குரு மகாராஜ் தான். ஜெயபிரகாஷ் குரு மகாராஜ், ராதா மகாராஜ் குரு மகாராஜ், கோபாலகிருஷ்ண மகாராஜ் குரு மகாராஜ், எல்லாருமே குரு மகாராஜ். எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஏன் குரு மகாராஜ் ஸ்பெஷல் என்ன பண்ணுவோம் நம்ம? அப்போ உங்கள் குரு மகாராஜ் ஸ்பெஷல் கிடையாது எனக்கு அப்படின்னு என்ன ஆகும்? கடைசியில் சண்டை வரும். கரெக்டாக இல்லையா? என் குரு மகாராஜ் தான் நான் சர்வீஸ் பண்ண வருவேன், ஓன் குரு மகாராஜ் தான் நான் எதுக்கு சர்வீஸ் பண்ணும்? ஓன் குரு மகாராஜ் நீ சர்வீஸ் பண்ணுவேன், ஏன் குரு மகாராஜ் நான் சர்வீஸ் பண்ணுவேன். இதுதான் சண்டை. புரியுதா அவங்களுக்கு? அதனால் இது மாதிரி கிடையாதுட்டாங்க ஜிபிசிஆர். எல்லாரும் பிரபுபாதை ஃபஸ்ட்டு அவருக்கு நிறைய பேர் குரு இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி தான். பிரிகத் மகாராஜ், பானுசா மகாராஜ் கொடுத்தாரு. கரெக்டாக. ஓகே, அதனால் 6 அந்த இப்போ வந்து குரு மகாராஜ் வந்து பிரபுபாதை மாதிரி கொடுக்க முடியாது இல்லையா, அவங்களே சொல்லிடணும் இதுதான் நம்ம லெவலு, இதுதான் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடணும். ஓகே, நான் உத்தம அதிகாரி கிடையாது, நான் மத்தியம அதிகாரி. மத்தியம அதிகாரினா உடனே நம்ம லெவல் கொண்டு வந்துடாது.
நம்மளாம் கனிஷ்ட அதிகாரி. ஓகே, மத்தியம அதிகாரிகள் எப்பயுமே கௌரவங்க நினச்சிட்டே இருப்பான் அந்த மாதிரி. ஆனால் பிரபுபாதர் வந்து உத்தம அதிகாரி. ஓகே, அவர் மத்தியம அதிகாரியில் உள்ள அதுக்கு சொல்கிறாரு. ஆனால் இப்போ உள்ளவங்க எல்லாருமே அந்த லெவலுக்கு போகல. அதான் உண்மை. ஓகே, அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். வேற என்ன கேள்வி? ஆமாம், எல்லாமே நடந்துச்சு. அவர் வந்து பாம்பேல பெரிய கோயில் வந்தால் பெரிய கோயில் வந்துச்சு. ஓகே, மாயப்பூரில் மிகப்பெரிய கோயில் வந்துட்டு இருக்கு. அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் நடந்துச்சு. ஓகே, மழை வந்துச்சு, ஹைதராபாத்ல மழை வந்தது. ஓகே, கரெக்டு. ஓகே, இன்னும் 5 minutes இருக்கு. வேறு கேள்வி இருக்கா? நீங்கள் ஸ்லோவே பார்க்க முடியல, பாவம் பார்க்கவே முடியல. பாடுமா பாடலாம் முடிஞ்சிடும் பாடலாம். பாடலாம், கட்டாயம் பாடலாம். இப்போ ஸ்லோவாக படிக்கலாம்னீங்களா? இல்லை டைம் ஆயிடுச்சு. 5 minutes தான் இருக்கு. வேற கேள்வி இன்னைக்கு நல்லா இருந்தது. கேள்வி நல்லா இருந்தது. வேற எதுவும் கேள்வி தான் சொல்லுங்க, சால்வ் பண்ணிடலாம் எல்லா கேள்வி. இன்னைக்கு ஆன்லைன்ல எதுவும் கேள்வி இருக்கா மாதாஜி? சரோஜா மாதாஜி, சுதா மாதாஜி? சரி, வேற எதுவும் கேள்வி இல்லை? சரி, நமக்கு நம்பிக்கை வந்துச்சா இல்லையான்னு எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம்? நான் கேள்வி கேட்குறேன். நமக்கு நம்பிக்கை கிறிஸ்தவ மேல வந்துச்சா இல்லையா நமக்கு எப்படி டெஸ்ட் பண்ணிக்கலாம்? சொல்லுங்க பாப்போம். எந்த கடவுளையும் வழிபடாமல் இருக்கிறது வேற. சரி, நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ஒரு ஓகே, சொல்லுங்க. நைவேத்தியம் பண்ணாம சாப்பிடுறது, சாப்பிடாம இருக்க முடியாது. நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடுவேன். ரொம்ப சொல்லிருக்கா. கரெக்டான பாயிண்ட். ஒரு பாயிண்ட் தான், ஒரே ஒரு பாயிண்ட் தான். தேங்க்யூ மேடம். நம்ம பிரபுபா சொன்னத ஃபாலோ பண்ணாலே நமக்கு பகவான் மேல இப்ப 2 பாயிண்ட். இது முக்கியமான பாயிண்ட். சுதா மாதாஜி சொன்னது என்னன்னா, நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட மாட்டேன். என்ன சாப்பிட்டாலும் பிரசாதம் சாப்பிட்டேன்னா அதான் நம்பிக்கையா. ஓகே, ஒரே நிமிஷம். சாதனை பத்தி. ஓகே, ஒரே நிமிஷம். என்ன பண்ணாலும் நான் பிரசாதம் தான் சாப்பிடுவேன், இதுதான் நம்பிக்கை. நம்ம அதை ஃபாலோ பண்றோமா இல்லையா டெஸ்ட் பண்ணிக்கணும். உண்மையிலே பிரசாதம் சாப்பிட்றேன்னா நான் அங்கே போனால் என்ன சாப்பிட்றேன், இங்கே போனால் என்ன சாப்பிட்றேன் யோசிச்சு பாருங்க. அது ஒன்று இருந்தாலும் போதும். அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஃபாலோ பண்ணணும். சும்மா பச்சவந்தி மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, பச்சவந்தி என்ன பண்ணணும், இங்கே ஒரு மாதிரி இருக்கும், அங்கே ஒரு மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் கரெக்டாக அப்படியே அவர் என்ன சொன்னால் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் என்ன சொன்னீங்க மாதாஜி? வேற எந்த கடவுளையும் வழிபடக்கூடாது. பகவானுடைய தலைக்கு விட்டுக்கணும். இது பகவானுடைய பாதம், இது துளசி மகனுடைய பாதம். இது துளசி இது வந்து பகவானுடைய டாகு, கிருஷ்ணனுடைய நாய். அது காலர் போட்டுருக்காங்க. நாய்க்கெல்லாம் காலர் போட்டுருப்பாங்க, அது மாதிரி நான் கால் போட்டுருக்கேன். ஓகே, இதான் அர்த்தம். ஆக்சுவலாக அப்படியே கூட்டு போவாங்களா காலர் போட்டு, அது மாதிரி நம்மளுக்கு கூட்டு போகிறாங்க சார். ஓகே, இந்த மாதிரி நம்பிக்கை வந்தால் தான் நம்பிக்கை. இப்போ மாதாஜி சாதன பக்தி சொன்னாங்க, ரொம்ப முக்கியம். சாதன பக்தி இல்லையா? லட்சுமி மாதாஜி சொன்னாங்க சாதன பக்தி காலையில் ஸ்டாண்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 1 to 1 யாரோட இருக்கணும்? கிருஷ்ணனோட இருக்கணும். ஐயோ, என்னுடைய பொண்ணு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அவங்களோட பேசணும் அப்படி கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒன்லி கிருஷ்ணா. அதான் நம்பிக்கை. 1 to 1 வித் கிருஷ்ணா. அப்போ யாராவது வந்து ஒரு சொந்தக்காரங்க வராங்க, கொஞ்சம் ஒரு மணி நேரம் எனக்கு வேலை இருக்குது, வரியாப்பா, என்ன சொல்லலாம்? நம்ம உடனே வரேன். கரெக்டா இல்லையா? உடனே வரேன், நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு நேரமே கிடையாதுயா, வையா பண்ண போனே எடுக்க மாட்டேன் நான். ஓகே, உன் வேலையை பார்த்துக்க நீ போ. அந்த 2 hours ஒன்லி ஃபார் கிருஷ்ணா. இதுதான் கரெக்டான பக்தி. இல்லை நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக உனக்காக நேரம் ஒதுக்கி யார் உங்களை கவனிக்கிறா சொல்லுங்க? கடைசி காலத்தில் யார் கவனிப்பானுங்களா? பையன் காப்பாற்றுவானா? பொண்ணு காப்பாற்றுவாங்களா? ஒன்லி பகவான் தான். நான் வச்சுக்கோங்க, அந்த பகவான்கிட்ட 1 to 1 பண்ணலையாம், அந்த பகவானுக்கே கடமையே பண்ணலையாம். அப்ப எல்லா கடமையும் முடிச்சிட்டோம் நம்ம. சொல்லுங்க மாதாஜி, மைத்திலி மாதா சொல்லுங்க. 16 மாதம் ஜபிக்க உட்கார்ந்தா ஃபுல்லா முடிச்சிட்டு தான் எழுந்துக்கணும். இதுக்கு எழுந்து கூடாதா? அதாவது நிறைய கேட்டகரி இருக்கு மாதாஜி. நீங்க இப்பதான் வர்றீங்க, பரவாயில்ல. ஓகே, நல்ல முன்னேறும். நீங்க ஜபிச்சுட்டு தான் எழுந்துக்கணும்னா நான் எழுந்துருவேன். இல்ல அப்படிதான் இருக்க கூடாது, நீங்க ஜபிச்சுட்டு தான் எழுந்துக்கணும்னா எனக்கு தெரியல. ஓகே, சரி, வீட்டுல போட்டுக்கோங்க. சொல்றேன்,
அதாவது நிறைய கேட்டகரி இருக்கு. உண்மையிலேயே நான் முன்னேறன்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும். கிறிஸ்டாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஜபிச்சுட்டு தான் எந்திரிப்பேன், அதுதான் கரெக்ட். ஓகே, இல்லை நான் வந்து சொந்தக்காரன் வந்துட்டான் அவனுக்கு நான் வேலை பார்க்க போறேன், இவன் வந்துட்டான் அவனுக்கு, அதெல்லாம் வந்து என்னது இல்லை. மேக்ஸ் விஷயங்கள் வந்து சரியில்லை. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற நீ? 3:30 எந்திரிச்சிரு இல்லை, 3 o'clock எந்திரிச்சிரு இல்லையா? யூ ஆர் ட்ரைங் ரைட். அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு இன்னைக்கு ஸ்கூல் ஆயிடுச்சு, எனக்கு இப்போ வந்து வெளியே வந்து 5:45 6 o'clock ஆயிடுச்சு, இப்போ நான் மங்களாரத்தி பண்ணுவேனா சாண்டிங் பண்ணுவேனா, ஐ டோன்ட் ஹேவ் எனி டைம். இது கரெக்டாக தப்பா? அதுதான் சொல்கிறோம். நம்ம ட்ரை பண்ணுறது நைட்டு படுக்கும் போதே 11 மணி ஆச்சு, இருந்தாலும் 3 மணிக்கு எந்திரிச்சு கண்ணை கசக்கிட்டு வி ஆர் ட்ரைங் டு சாண்ட். அப்போ வந்து 12 மாலை பண்ண முடிஞ்சது, ஒரு 4 மாலை தள்ளி போயிடுச்சு பரவாயில்ல, 2 மாலை தள்ளி போயிடுச்சு பரவாயில்ல, எந்திரிக்கதே லேட்டாக எந்திரிச்சிட்டு கிருஷ்ணா மேலேயே பழிய போட்டு, கிருஷ்ணா உனக்கு என்ன அறிவு இருக்கா, இனி இப்படி எழுப்பி விட்டு 6 மணிக்கு எந்திரிச்சு மங்களாரத்தி பண்ணுவேனா, சாண்டிங் பண்ணுவேனா, குக்கிங் பண்ணுவேனா, ஸ்கூலுக்கு அனுப்புவேனா, யார் மேலே தப்பு? ரெட்டா இல்லையா? யோசிக்கணும் நம்ம. அதனால நம்ம என்ன பண்ணோம், ப்ரிஃபரன்ஸ் வி ஹேவ் டு கிவ் டு கிருஷ்ணா ஒன்லி. 4 பெண்ணை பையன் வந்து காப்பாற்ற மாட்டான், பொண்ணு வந்து காப்பாற்ற மாட்டாங்க, ஒரே நாள் வர மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு எதுக்காக மாங்குன்னு உழைக்கிறீங்க? எந்த கடமையை முயற்சி முடிவு பண்ணுறீங்க? எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. யார் தான் ஹெல்ப் பண்ணுவான்? கிருஷ்ணர் மாத்திரம்தான். தேஜந்து மாந்தவா சர்வே நிந்தந்த குருவோ ஜனஹா ததாபி பரமானந்தோ கோவிந்தோ மம ஜீவனம். குலசேகர் அவளை சொல்றார், நான் படிப்போம் மூத்த மாதத்தில். ஓகே, சொந்தக்காரங்களா திட்டட்டும், குரு நிந்திக்கட்டும், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, கோவிந்தனை மட்டும் நினச்சிக்கணும் அப்படி சொல்கிறார். ஓகே, இதுதான் கரெக்டான ப்ராசஸ். ஆச்சாரியர்கள் என்ன சொல்லிங்க அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது கரெக்டான ப்ராசஸ். மற்ற எல்லாம் வந்து ரிலாக்ஸ் தான். ஓகே, அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம சொல்லிக்கலாம், ஈஸியாக சொல்லிக்கலாம். பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறா, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறாரு, நான் வேலைக்கு போகிறேன், காலையில் யோகா 5:30 வண்டி எடுத்துகிட்டு போகலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்? யோகாவுக்கு போகணும் ஃபஸ்ட்டு. நான் நோ மங்களாரத்தி, நோ சாட்டிங், ஒன்லி யோகா. கரெக்டாக தான்ப்பா இது ப்ரிஃபரன்ஸே இல்லை. ஓகே, நோ ப்ரிஃபரன்ஸ் ஃபார் கிருஷ்ணா. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, ஒன்லி ஐ கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு கிருஷ்ணா, அது பண்ணுறோம் இல்லையா? அதுதான் கரெக்டு. எப்படி நினைப்பாங்களாம், தேகாபத்திய கலத்னாதீஷு ஆத்ம சைன்யசு அசஸ்தபி. என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு தான் என்னுடைய சேனை. சேனை என்ன சேனை? குதிரைப்படை, காலப்படை சேனை. ஓகே, பாதுகாக்கிற சேனை. யார்கிட்டேருந்து காப்பாற்றுக்கு சேனை? அது யமன்டேருந்து காப்பாற்றக்கூடிய சேனை முன்னால் நிப்பாட்டிருக்கேன். யாரை நிப்பாட்டிருக்கேன்? பொண்ணையும் பையனையும் நிப்பாட்டிருக்கேன். எப்படி யமராஜா வரான்னு பார்க்கலாம். அதுதான் நினைக்கிறேன், ஸ்ரீமத் பாவன் தான் கரெக்டு. ஸோ அந்த மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க, என்னோட பையன் வந்து காப்பாற்றிடுவா, கடைசியில் வந்து பொண்ணு காப்பாற்றிடுவா. ஒரு பயம் வர மாட்டோம். நம்ம எப்படி வந்தோம்? தனியாக வந்தோம், தனியாக தான் போகணும். ஓகே, நோ வெல்கம். அப்படிங்கிறப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான்? கிருஷ்ணனை பிடிச்சிப்பான் கெட்டியா. ஓகே, 1-to-1 ஒன்லி வித் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் 1-to-1. ஓகே, பையன் பொண்ணு மற்ற எல்லாம் 1-to-1. அப்போ தான் வந்து நம்ம ஆளுக்கு உருப்படும். அப்போ தான் உண்மையிலே நம்ம கடமையை பண்ணுறோம். ஓகே, யூ ஹவ் டன் சோ மெனி டியூட்டிஸ். உடல் சார்ந்த எல்லாருக்கும் உழைச்சிட்டோம் இல்லையா? அவங்களாம் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? ஏமாற்றம் கொடுத்தாங்க. ஓகே, ஏமாற்றம் கொடுத்தாங்க, மகிழ்ச்சி கொடுக்கல. ஆனால் கிருஷ்ணருக்கு நீங்கள் அந்த எஃபர்ட் போட்டிங்கன்னா இந்நேரம் கிருஷ்ணர் எவ்வளோ உண்டு பண்ணியிருப்பார். ஓகே, அதனால தான் நம்ம என்ன ப்ரே பண்ணணும்னா, ஐநந்த தனுஜா கிங்கரம் பதினம் மா மிசமே பவாமதோ கிருப்பையா தவபாத பங்கஜா சிததுலி சதுருஷம் நிச்சந்தையா. கிருஷ்ணா, நான் எப்படியோ இந்த பிறப்பு இறப்பு சக்கத்தில் விழுந்துட்டேன், தயவு செய்து இந்த இறப்புலேருந்து என்னை தூக்கி விட்டுரு, உன்னுடைய பாதியில் ஒரு துளியாக வச்சுக்கோ இப்படின்னு ஆத்மாத்மாக ப்ரே பண்ணணும். நம்ம ப்ரேயர் ஒன்றை வச்சுக்கிட்டு உள்ள கிருஷ்ணா எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துரு. ஆனால் வெளியில் மொத்தம் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அவர் என்ன கொடுப்பாரு? ஐஸ்கிரீம் கொடுப்பாரு, என்ன பத்தி கொடுப்பாரா? உள்ள என்ன இருக்கோ அதான் கொடுப்பாரு. ஓகே, ஐஸ்கிரீம் தான் கொடுப்பாரு. நம்மளுடைய உள்ள ப்ரேயர்ஸாக அந்த மாதிரி இருக்கும். கிருஷ்ணா என்னை இதுலேருந்து எடுத்துரு, பிறப்பு ஏற்பசத்துலேயும் எடுத்துரு, ஓமே எனக்கு பக்தியை வேணும். இதே நம்ம ஜோலியாக இருக்கணும். ஓகே, இதுதான் கரெக்டான ப்ராசஸ். நம்மளுடைய ஜோலி வேற ஏதோ இருக்குன்னா நமக்கு நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, நம்ம பொக்கிஷமாக வேற ஏதோ நினைக்கிறோம், வெளி வேஷம் போடுறோம். புரியுதா? பிரிட்டண்டர்ஸ் சொல்லுவாங்கள்ல, பாசாங்குக்காரர்கள், அந்த மாதிரி ஆகிடும். ஓகே, வி ஆர் ஆக்டிங் ஃபார் சம்மோன் எல்ஸ். ஓகே, அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம இதுலையாவது அட்லீஸ்ட் உண்மையாக இருக்கணும். 1-to-1 கிருஷ்ணாட்ட பண்ணணும், கிருஷ்ணாவோட நாமத்தை சொல்லணும், உண்மையிலேயே பிரசாதம் மட்டும்தான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கணும்.
அது இந்த பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டு. யார் சொன்னாங்க அது? நான் தான் சொன்னேன். சுதா மகாராஜி. பிரசாதமற்ற வாழ்க்கையில சாப்பிட்றேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க சரணடைஞ்சிட்டே பிரபுபாது. இனி வாழ்க்கையில கிருஷ்ணா நான் உன்னுடைய இனிமே நான் வந்து பிரசாதம் தான் சாப்பிட்றேன், சத்தியம் பண்றேன், முடிஞ்சு. யூ ஹவ் சரண்டர் டு கிருஷ்ணா. எல்லாராலையும் சத்தியம் பண்ண முடியும் இல்லையா? கரெக்டாக சத்தியம் பண்ண முடியும். சத்தியம் பண்ணிடலாம்ல? அப்ப என்ன பண்ணணும்? வெளில அதான் பிரச்சனை. கரெக்டா இல்லையா? அதான் சரணாகதி. பிரசாதம் கிடைக்கல சாப்பிட மாட்டேன்னு அப்படி உண்ணாத இருக்கணும். ஓகே, நான் சாப்பிட மாட்டேன். 2 நேரம் சாப்பாடு போடாமல் இருந்தாலே கிருஷ்ணனுக்கு வருத்தமாக இருக்குமா? மாதவேந்திரபுரி பிருந்தாவனுக்கு சாப்பிடவே இல்லை, பிரசாதம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ கிருஷ்ணனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தான். பிருந்தாவனில் ஒருத்தன் பட்னியாக கிடக்கிறானா என்னுடைய பக்தன் சொல்லிட்டு அவரே வந்து உணவுப் பொருள் வணங்குறார், பால்லாம் வந்து கொடுத்தார். கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து வில் நாட் லீவ் அஸ். ஓகே, நமக்கு நம்பிக்கை இல்லாதனால நம்ம பண்றோம். சொல்லுங்க மாதாஜி. இப்ப ஒரு கெஸ்டா இப்ப தம்பி பிள்ளைக்கு விருந்து அங்க போன 1 நாள் 2 நாளாவது இருக்கணும். ஆமா, அங்க நம்ம தனியான அடுப்புல செஞ்சு படைச்சிட்டு இப்ப பகவானுக்கு அந்த கிருஷ்ணர்லாம் இந்த போட்டோவில் வச்சு படைச்சிட்டு நம்ம பிரசாதமா சாப்பிடலாமா பிரபுஜி? ஆமாமா. வெங்காயம் பூண்டு இல்லாம நீங்க போட்டோ வச்சுக்கலாம். புக்கில் இருக்குல்ல, அந்த போட்டோ வச்சுக்கலாம். புக் எடுத்துட்டு போனீங்கன்னா புக்கிலேயே கிருஷ்ணர் இருப்பார் இல்லையா, அவர் முன்னாலே ஆஃபர் பண்ணி நீங்க துளசியை வச்சு சாப்பிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. முடிச்சுக்கலாம் அதோட கிளாஸை. இப்போ நம்ம பேசுறதுலாம் பெரிய பெரிய கிளாஸே பேசிட்டோம். ஓகே, இது எல்லாமே நிறைய கேட்டகரி இருக்கு. இப்போ நான் சொன்னது ஹை லெவலில் சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் லோ லெவல்லையும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ போதைப் பொருள் உட்கொள்ளக்கூடாது, இது என்னது? ஒரு ஒழுக்க விதிமுறை இல்லையா? இது வந்து லோ லெவல். கிராஸ் லெவலில் நம்ம நாக்கில் போடக்கூடாது, டீ காஃபி குடிக்கூடாது. நல்லா தூங்கிட்டோன்னு சொன்னேன், அப்போ ஆசைப்படுறோம், ஒரு டீ ஒரு காஃபி, அதுவே கூடாதுன்றார் பிரபுபாத். அந்த மாதிரி மனசில் ஆசைப்படாதுன்றார். இது ஹை லெவல். புரியுதா உங்களுக்கு? லோ லெவல் ஹை லெவல் புரியுதுல? அதனால் எல்லாமே நம்ம பேசணும். உடனே நம்ம எல்லாமே உடனே ஹை லெவலில் உடனே ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுறதே கீழே போகக்கூடாது. பிரசாதத்தில் சாப்பிட்றேன்னா பிரசாதத்தில் சாப்பிட்டேன் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதனால் நம்ம நிலைமை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இமிட்டேட் பண்ணக்கூடாது, மற்றவங்கள என்ன பண்ணக்கூடாது, நகல் செய்யக்கூடாது. உடனே நம்ம வர முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும். ஓகே பிரபுஜி, இப்போ வந்து ஃபேமிலியில் இருக்கிறோம்னா அவங்க சர்வீஸை பண்ணிட்டு தானே இதுல வர சொல்றாங்க. கரெக்ட், அது பண்ணிட்டு தான் வர முடியும். உடனே நம்ம நிலைமையமா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தானே பிரபுஜி நம்மளால. நீங்க சீக்கிரம் எழுந்திரிச்சணும். நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க? காலையில 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். 5 மணியா? நீங்க நான் 3:30 எழுந்திரிச்சேன்னு கரெக்டா இருக்கும். எப்படியோ ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நீங்கள் சமைச்சிடலாம். ஓகே, 3:30 மணி எழுந்திரிக்கிறது ஓகே தான். அதுக்கப்புறம் மதியம் கொஞ்சம் தூங்கிக்கோங்க. காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சா நல்லதுன்றாங்க. ஆக்சுவலாக ட்ரை பண்ணுங்கள். 3:30 மணி ஒரு 4 மணி எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல. எழுந்திரிச்சு எவ்வளோ முடியுதோ ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் மதியம் தூங்கிக்கலாம். ஓகே, அப்படி பண்ணலாம். பிரம்மமுகூர்த்தம் வந்து காலையில் சூரியன் உதிக்க முன்னாலே 1.5 மணி நேரத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணிடணும் அப்படி சொல்கிறாங்க. எவ்வளோ முடியுதோ பண்ணணும். ஓகே, எல்லாமே அந்த மாதிரி தான் நம்ம முடியுது தான். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி பேசுறது பார்த்தீங்க, டைம் போயிட்டே இருக்கு பாருங்க. நம்ம கிளாஸ்லாம் ஒரே மொனோட்டஸாக இருக்கும். நீங்கள் படிங்க வரிசையாக மிலிட்ரி மாதிரி வந்துடும். கரெக்டாக பேச முடியாது, தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டு. ஆமாம், நாப் எடுத்துக்கலாம். பிரபுபாதே சொல்லிட்டார். பிரபுபாதே எடுப்பார், நாப் எடுப்பார். பிரபுபாத் நைட் வந்து 1.5 மணி நேரம் தூங்குவார், 1.5 2 மணி நேரம் தூங்குவார். அவர் பகலில் கொஞ்சம் தூங்கிக்கலாம். மதியம் அப்படி கொரட்டை விட்டு தூங்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா டிவோடிஸ் எப்படி தூங்குவாங்கன்னா அப்படி உட்காந்து அப்படி அப்படி படிச்சுட்டு தூங்கிடுவாங்க. ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் படுத்து அப்படி விரிச்சு ஒரு 2 மணி நேரம் அப்படி தூங்கக்கூடாது. ஓகே, அது தவிர அது முட்டாள்தனம். ஓகே, ஆமாம், அது கரெக்டு. சாண்ட் பண்ணி தூங்குறாங்களா ஒரு 10 நிமிஷம், அது பரவாயில்ல. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் தூங்குறது, புக் படிச்சுட்டே தூங்குறது, அது பரவாயில்ல. நல்லா விரிச்சு படுத்து 2 மணி நேரம் தூங்குறது தவறு. அது தவறு கிடையாது. அது டீப் நேப், அது பண்ணணும்னு சொல்லுவாங்க. பவர் நேப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷம் படிக்கிறது ஓகே தான். படுத்து இந்த மாதிரி விரிச்சு பிளான் பண்ணி படுக்கிறாங்க இல்லையா, 1 hour டெய்லி எவ்வரி நாள், அதுவும் தவறு. அது வந்து மோட் ஆஃப் இக்னரன்ஸ். நைட்டும் தூங்கி, மதியம் தூங்கி, காலையிலையும் தூங்கி, மோட் ஆஃப் இக்னரன்ஸ், தமோகுணம். ஓகே, எவ்வளோக்குள்ள தூக்கத்தை கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. வேற என்ன கொஸ்டின்? அது ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் சாண்ட் பண்ண ஆரம்பிங்க, ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சுவரே கிரியேட் பண்ணிடும். சித்திரம் என்ன, சுவரையே கிரியேட் பண்ணிடும். ஓகே, அந்த பாடியை சரி பண்ணிடும். புரியுது? அவங்களுக்கு சாண்டிங் நல்லா பண்ணிங்கன்னா சுகரு எல்லாம் போயிடும். ஏன் சுகர் எப்படி வருது? வியாதி எப்படி வருது? சுகர் வியாதி
டைஜஷன் ஆகணும் வரும். ஒழுங்கா நேரம் சாப்பிட கிடையாது, இஷ்டத்துக்கு சாப்பிடுறது. ஓகே, இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்கு, அதனால தான் சுகர் வருது. புரியுதா? சுகர் அதனால சித்திரம் எழுத முடியல, சுகர் சரியில்லை. அந்த சுவரையே கரெக்ட் பண்ணிடும். சாண்டிங் பண்ணால் ஒழுங்கா பசிக்கும், கரெக்டாக டான்னு பசிச்சிடும், உடனே சாப்பிடும். கரெக்டா இல்லையா? சாண்ட் பண்ணி பாருங்க, மாறி எது தெரியும். கரெக்டாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம் கத்தி சாண்ட் பண்ணுங்க, டான்னு பசிச்சிடும். எப்படி பசிங்கன்னு தெரியாது, அடுத்த நேரம் கரெக்டாக டான்னு பசிக்கும். ஓகே, இப்படி 24 hours சாண்ட் பண்ணுங்க, பசிக்கு பிரச்சனையே இருக்காது, சுகர் ஓடியே போயிடும். ஓகே, எல்லா வியாதியும் போயிடும், நல்லது பண்ணும். நம்ம அழுவோம் அப்புறம் எல்லாம் நல்லதாகவே நடக்குதே அப்படின்ட்டு. ஓகே, ஒரு வியாதி ஒன்றுமே இல்லையே. ஓகே, புரியுதா பிரபு? யோகா பண்ணலாம், அது ஒன்றும் இல்லை. அது ஈவினிங் தூங்கக்கூடாது. இவர் வருவார், சிவபெருமான் வருவார். ஓகே, சிவபெருமான் எருமாட்டில் வந்துட்டு இருப்பாரு. யார் தூங்குறாங்களோ இல்லை யார் செக்ஸ் லைஃப்ல இது பண்ணாங்களோ அவங்கள வந்து இது பண்ணுவார், அஃபெக்ட் பண்ணுவார் சிவபெருமான். ஓகே, அப்படிதான் அந்த இரண்யகசிபு பிறப்பான் இல்லையா, நரசிம்மர் பார்த்தோம்ல நம்ம படத்தில். ஆமாம், ஓகே, அது மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, நமஸ்தே நரசிம்ம படிக்கலாமா? அப்புறம்